நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, குழந்தைகளே, நம்முடைய அன்பிற்குரிய திரு முத்துராமன் அவர்கள் கனடாவிலிருந்து மிகவும் ஆர்வத்தோடும் தாகத்தோடும் நடத்துகின்ற இந்த திருவாசக நய உரை, இதை அவர்கள் சார்பாக அவருடைய சகல அன்பிற்குரிய அண்ணாமலை கனகாம்பாளாட்சி அவர்கள் முன்னின்று இதை பதிவு செய்து வெளியிடுகிறார்கள். அவர்களுக்கும் மற்றும் இந்த திருவாசக தவக்குழு ஏகன் அநேகன் தவக்குழுவினர், பாராயண குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் காண இருக்கிற பகுதி 12வது பதிகம், திருச்சாளல் என்பதாகும். 20 பாடல்கள் தில்லையிலே அருளியது. சிவனுடைய கருணையை பற்றி சொல்லக்கூடிய, பொதுவாகவே திருவாசகம் முழுவதுமே சிவனுடைய கருணை, சிவனுடைய பக்தி, சிவனுடைய பெருமை, சிவனுடைய சாதனை, இதைத்தான் சொல்லுது. அதோ சில சமயங்களில் சில பாடல்கள் சில பாங்கு வித்தியாசமாகவும், பாணி வித்தியாசமாகவும், சில கருத்துக்கள் வித்தியாசமாகவும், நாடக பாணியாகவும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம், விரிவாக பார்க்கிறோம். அதில் இந்த திருச்சாளங்கிற பகுதி கொஞ்சம் வித்தியாசமான பகுதி. எப்படின்னு சொன்னால், ஒருத்தி கேள்வி கேட்கறது, ஒருத்தி பதில் சொல்லுது. ஒருத்தி கேள்வி கேட்கறது, ஒருத்தி பதில் சொல்லுது. இது ஒரு பாங்கு. இது கிட்டத்தட்ட ஒரு நாடக பாங்கு மாதிரி தான். நாடகத்தில் கேள்வி கேட்குறது, பதில் சொல்லுது தான் சம்பாஷணை. அப்படித்தான் நாடக பாங்கு, கேள்வி கேட்டு பதில் சொல்லுவது. இந்த பகுதியில் ஒரு சரித்திர குறிப்பு இருக்குது. மாணிக்கவாசகருடைய வாழ்க்கையை நடந்த ஒரு சரித்திர குறிப்பு. அது சில பேர் அப்படித்தான்னு சொல்கிறாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆய்வுக்குரியது. என்றாலும் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும், நம்ம திருவாசகம் முழுக்க முழுக்க நடராஜாவை பற்றி பாடப்பட்டது, சிவபெருமானை பற்றி பாடப்பட்டது. நமக்கு வேதம், சைவர்களுக்கு வேதம். இதை பாடோர் மாணிக்கவாசகர் பாட வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்ட இடம், பக்தி ஏற்பட்ட இடம், அதற்குரிய தலம் திருப்பெருந்துறை. ஆனால் தில்லை தான் எல்லாத்துக்கும் முக்கியம். நம்ம சைவர்களுக்கெல்லாம் முதல் கோயில், முக்கியமான கோயில் தில்லை தான். நம்ம தெய்வம் நடராஜா தான். அதைத்தான் நம்ம வணங்குவோம். ஏன்னா தெற்கே இருக்கிற கைலாசபதி தில்லை நடராஜா தான். ஏன்னா வடக்க கைலை, இந்த கையிலேருந்து புறப்பட்டவர் தில்லைக்குள்ளே தான் புகுந்தாருன்னு அவங்களுக்கு திருவாசகத்தினுடைய வரியே சொல்லியிருக்கேன். புகுந்தான்னே எழுதுகிறாரு அதுக்குள்ளே போகிறபோது. அங்கே தான் நடராஜா நடனம் ஆடுறாரு. அதனால் தில்லை நமக்கு ரொம்ப முக்கியமான இடம். அங்கேருந்து ஒரு அன்பர் இலங்கைக்கு யாழ்ப்பாணத்துக்கு போனார். இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை. மாணிக்கவாசகர் வாழ்ந்து 1000 வருஷம் ஆகுது. யாழ்ப்பாணத்துக்கு போனார். அங்கே தமிழர்கள் அதிகம், ஆனால் சிங்கள ராஜா. அப்போ சிங்கள மக்களும் அதிகம். அவங்கெல்லாம் புத்த மதம். இவர் அங்கே போனவர் பொன்னம்பலம் பொன்னம்பலம் வரும். எப்போ பார்த்தாலும் பொன்னம்பலம். நான் ஒருத்தர் சொன்ன கண்ணனூரில் மகாதேவா மகாதேவான்னு. அவர் மகாதேவ செட்டியார்னு ஆகிட்டார். அவர் தான் காவிரி பொண்ண விழா நடத்துகிறவர். அது மாதிரி இவர் பொன்னம்பலம் பொன்னம்பலம் வரும். எதுக்கு எடுத்தாலும் பொன்னம்பலம் வரும். கேள்வி கேட்டால் என்ன கேட்டாலும் பொன்னம்பலம் பொன்னம்பலம் வரும். அவருக்கு பொன்னம்பல சாமினே பேர் வந்துருச்சு. என்னடா பொன்னம்பலம் பொன்னம்பலங்கிறாயின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டேன். அது நடராஜா இருக்க இடம், அதுக்கு மேலே சிறப்பான இடம் ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கு மேலே சிறப்பான பேரே கிடையாது. அதான் நம்ம திருவாசகத்தில் மாணிக்கவாசகரை பாடுறாரு. பின்னால் நம்ம அந்த பாட்டு வரும். அவர் பெருந்துரை பெருந்துரைன்னு சொன்னாலே போதுங்கிறாரு. இப்போ நம்ம அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்கிற மாதிரி பெருந்துரைன்னு சொன்னாலே இந்த பலன் கிடைக்குங்கிறாரு. அப்படி பொன்னம்பலம்னா அதுக்கு ஒரு தனி மகிமை. அங்கே நடராஜா நடனம் ஆடுறாரு. அதுக்கு மேலே மகிமை உள்ள இடம் அந்த உலகத்தில் கிடையாது. பொன்னம்பலத்துக்கு மேலே சிறப்பான இடம் கிடையாது. அதனால தான் பொன்னம்பலம் பொன்னம்பலம் அப்படிங்கிறோம். அப்படி அப்போ அந்த சைவரை பார்த்து சிங்களர்கள் கேட்டார்களாம், என்னையா பெரிய பொன்னம்பலம், அது அதோட உயர்ந்தது எங்கள் சிங்கள மதம், எங்கள் புத்த மதம் அப்படின்னாலாம். அதனால் பொன்னம்பலம் தான் உயர்ந்ததுனாலாம். வா அங்கே போய் பொன்னம்பலத்திலே போய் நம்ம 2 பேரும் வாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாராம் சிங்களவர்கள். அவங்களுடைய புத்த மத குருவை கூட்டிகிட்டு வந்தாங்க. புத்தர்களும் அவரோட வந்தார்கள். ராஜாவே புத்த மத ராஜா, சிங்கள ராஜா, அவர் வந்தார். அவர் மக ஊமை, அதையும் கூட்டிக்கிட்டு எல்லாம் கப்பலில் புறப்பட்டு
வந்துட்டாங்க. வந்து தில்லைக்கே வந்தாச்சு. அவர் கூட்டமாக வந்திருக்காங்க. தில்லைக்கு வந்தோடனே ராஜா சொல்லிவிட்டார், நாங்கள் ராஜ பரிவாரத்தோடு வந்திருக்கிறோம், புலவரோடு வந்திருக்கிறோம். இங்கே சைவத்துக்கும் புத்த மதத்துக்கு இடையில் நமக்கு இங்கே வாத பிரதிவாதம் நடக்கணும். எது உயர்ந்த மதம்னு நமக்கு தெரியணும். ஏன்னா பொன்னம்பலம்னு அவர் அங்கே வந்து பொன்னம்பலத்தை பற்றி பேசினார். பொன்னம்பலத்திலேயே வந்து நாங்கள் வாதாட வந்திருக்கோம், அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு தீட்சர்களுக்கு அவங்க செய்தி அனுப்புனாங்க. தீட்சகர்கள் அந்த காலத்தில் 3000 பேர். தில்லை 3000 வர்ணே பேர். 3000 குடும்பம் இருந்தது. இப்போ 300 குடும்பம் தான் இருக்குது, அழிஞ்சு போச்சு. இப்படி 3000 குடும்பம் இருந்தாங்க. ரொம்ப தீட்சகர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள். ஆனாலும் இப்படி ஒரு செய்தி வந்தோடனே அவங்களாம் பயந்துட்டாங்க. நம்ம என்னடா போய் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தில்லைக்கு வெளியில் இருக்காங்க. என்னடா நம்ம பேச போகிறோம் அப்படின்னு ரொம்ப மயங்கி இருக்காங்க. நடராஜாட்ட போய் நின்றுருக்காங்க. அப்போ நடராஜா அசரீரியா சொன்னாராம், மாணிக்கவாசகர் இங்கே தான் இருக்கார், அவரை கூட்டிகிட்டு போய் வாதம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. உடனே இவங்க மாணிக்கவாசகர்கிட்ட போய் விழுந்து, சாமி நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டாரலாம். இது மாணிக்கவாசகருடைய பெருமையை உயர்த்தக்கூடிய இடம். ஏன்னா அங்கேயே அவங்க வச்சாங்க. இருந்தாலும் மாணிக்கவாசகருடைய பெருமை அவங்களுக்கு தெரியாது. சில சமயம் பகவான் அப்படி தெரிவிப்பார். அவர் தெரிவித்த உடனே இவங்க அவர் காலில் விழுந்தாங்க. அவர் சரி வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க. இந்த ஊருக்கு வெளியில் அவங்க ஒரு மண்டபத்தில் தங்கியிருந்தாங்க. அங்கே போன உடனே இப்போ மாணிக்கவாசகர் தான் சைவ மதத்துக்காக பேச போகிறாரு. தில்லையில் பொன்னம்பலத்துக்காக, தில்லை மக்களுக்காக பேச போகிறவர் அவர். மற்றவரெல்லாம் ஸ்பெக்டேட்டர்ஸ் தான், எல்லாம் காட்சியாளர்கள் தான், பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான். இப்போ அவங்களுக்கு புத்த மத குரு இருக்கார், புத்த மத குரு. இப்போ மாணிக்கவாசகர் எவ்வளோ விஷயங்களை சொன்னார் அவங்களுக்கெல்லாம், அந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம். அவங்க கேள்வி கேட்குறாங்க, அவர் பதில் சொல்கிறாரு. இவர் சொல்கிற பதில் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை, இவரை கேலி பண்ணுறது, அங்கீகரிக்கலை. இவருக்கே ரொம்ப வருத்தமாக விஷயம், என்னடா நம்ம சொல்கிறது ஒன்றும் புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நாக்கை விட்டு கலைமைகள் போக கடவுண்டார். அவ்வளோ நாக்கு விளையிடுச்சு, பேச வரல. அவ்வளோ புத்தமத்துக்காரங்க பேச வரல. அங்கே எவெல்லாம் பேசுகிறானோ அவங்க எல்லாம் பேச வரல. இப்போ அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் ரொம்ப பேர் பேசுகிற நடத்திடுவேன். ஏன்னா கண்ணா பின்னாலும் பேசுகிறாங்க, யார் என்ன பேசுகிறது இல்லாமல் இப்போ எல்லாம் மீட்டிங்களில் பேசுகிறேன். இப்போ அப்படி ஒரு மாணிக்கவாசகர் ஒரு ஆர்டர் போட்டார்னா எல்லாம் பேச்சை நிறுத்திடுறாங்க. என்ன தான் பேசுகிறது இல்லை, அர்த்தமில்லாதெல்லாம் பேசுகிறாங்க. அப்படியே அவங்க பேசுகிறாங்க, நாக்க விட்டு திரும்ப கலைமகள் போகட்டும்ட்டார். கலைமகள் போயிட்டா பேச வரலைங்க. இதுலேருந்து என்ன தெரியும்னா, கலைமகள் உட்கார்ந்தா தான் பேச வரும்னு தெரியும். பேச்சே அங்கே தான். அதனால் பேச வரல. பேச வரணுன்னு ராஜா பயந்துட்டேன். ராஜா மகன் ஏற்கனவே பேசலை, ஊமை. அதனால் அவர் சொன்னார், சாமி நீங்கள் இவங்களெல்லாம் மன்னிச்சு எல்லாம் பேச வச்சிடணும் அப்படின்னு கேட்டுட்டார். அப்புறம் அவருக்கா கலைமகளை அவர் பாடினார். அவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ராஜா சொன்னால், என் மகளையும் நீங்கள் பேச வைக்கணும். அவள் ஆரம்ப காலம் முதல் பேசலை, இவங்களாவது இப்போ தான் பேசாமல் இருந்தா, ஆரம்ப காலம் முதல் பேசலை, அதனால் இவளை பேச வைக்கணும். உடனே கலைமகளை பாடினார். கலைமகள் வந்துட்டா, நாக்கில் பேச வந்துடுச்சு. பேச வந்த உடனே இப்போ அவங்க கேள்வி கேட்குறாங்க, இவ பதில் சொல்கிறான். இதுவரைக்கும் பதில் சொன்னவர் மாணிக்கவாசகர். கேள்வி அவங்க தான் கேட்டாங்க. ஆனால் இவர் சொன்ன பதில் அவங்க ஏற்றுக்கலை. அதுக்கு தான் நாமகளை போக சொல்லிட்டாரு. இப்போ நாமகள் வந்தாச்சு. இப்போ இனிமேல் கொஞ்சம் தைரியமாக பேசுவாங்க, எச்சரிக்கையாக பேசுவாங்க. ஒரு தடவை பேங்க்காரன் நோட்டீஸ் விட்டான்னா அப்புறம் ஜாக்கிரதையாகிற பாருங்க. பேங்க்காரனை பற்றி சாதாரணமாக இருப்பாங்க. பேங்க்காரன் நோட்டீஸ் விட்டான்னு வச்சுங்க, அப்புறம் கடன் வாங்க எச்சரிக்கையாகிடுவேன். ஆகா பேங்கில் நோட்டீஸ் வந்துச்சு, இன்னும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கும். அதெல்லாம் ஒரு எச்சரிக்கை தானே. அப்படி இப்போ அவங்க எச்சரிக்கை ஆகிட்டாங்க. இப்போ கேள்வி யார் கேட்குறான்னா, புத்த மதத்தை சேர்ந்தவங்க கேட்குறாங்க. யார் பதில் சொல்கிறா அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணே பதில் சொல்லுது, ராஜா மகளே. அவள் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கா. இவராவது ரொம்ப காலமாக பேசுகிறவர், அவள் இப்போ தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கா. பேச ஆரம்பித்ததே பிரமாமல் பதில் சொல்கிறா. அங்கே தான் கலைமகள். இப்போ இந்த நம்ம பேத்தியை கொல்லி பற்றி போய் சொல்கிற மாதிரி இத்தனோண்டுக்கு என்ன பேசுது, எவ்வளோ பதில் சொல்லுதுங்கிறீங்க. அது சொல்கிறதாங்கிட்ட நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ கலைமகள் இந்த உட்கார்ந்தா தான் அப்படி பேச வரும். பேச்சுங்கிறது கலைமகள் இருக்கணும், பணம்ங்கிறது திருமகள் இருக்கணும், வீரம்ங்கிறது மலைமகள் இருக்கணும். இந்த மூணே அதுக்கு தான் பிரித்து வச்சாங்க. இப்போ கலைமகள் வந்துட்டா, கேள்விகளுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கேள்வி கேட்குறாங்க. பூசுவதும் வெண்ணீர்
பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி. இதான் கேள்வி. என்ன கேள்வி கேட்குறா? பெரிய சிவபெருமான் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்க சிவபெருமான் சிவபெருமான் அப்படி. அவன் என்னையா சிவபெருமான்? பூசுவதும் வெந்நீர். என்ன வெள்ளையா திருநீர் அப்படி பூசிக்கிட்டு இருக்கேன். பூண்பதும் பொங்கரவம். பாம்பை தூக்கி போட்டுக்க. அவன் போட்டுக்கிற கூட வேற ஒன்றும் கிடைக்கல. பூசுவதுக்கும் ஒன்றும் கிடைக்கல. இப்போ பூசுவது இப்போ காஸ்மெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறேன். எவ்வளவுங்கிறீங்க? ஒவ்வொரு பொண்ணு கல்யாண பொண்ணுகளுக்கே வைக்கிறா சீர்வரிசையில். கிட்டத்தட்ட அதுவே 5000 ரூபா இருக்கும் இருக்குது சாமான்களை பூசுறது. அவ்வளவு சாமான் பூசுறது விற்கிறா. ஆனால் இவர் சும்மா ஒன்றும் சிரமம் இல்லாமல் அந்த சாணத்துலேருந்து சீரதான் வெந்நீர். ஆனால் நீர் வெண்மையாக இருக்கணும்னு சொல்லப்படுது. திருநீர்னு சொல்கிறோம். திருநீருக்கு ஒரு குணத்தை சொல்வது வெந்நீர்னு பேசுகிறாரு. அதனால் திருநீர் வெந்நீராக இருக்க வேண்டும். அப்படி பூசுவதும் வெந்நீர், பூண்பதும் பொங்கரவம். பொங்கரவம்னு என்ன அர்த்தம்னா பூரிச்ச அரவம்னு அர்த்தம். அதான் படம் எடுக்கிற அரவம், படம் எடுக்கிற பாம்பு. பொங்குதெல்லாம் அப்படி பூரிச்சு வரணும். இப்போ பொங்கலில் பொங்கிருச்சான்னு போய் பொங்குற போது பாருங்க பூரிச்சு வரும் பாருங்க. அதான் பொங்கரவம்னா அந்த 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 வார்த்தைகளுக்கு அவ்வளோ பொருள் உண்டு. பொங்கரவம் இதெல்லாம் அந்த புலவர்களாக போடுற வார்த்தை. பொங்கரவங்கிறதெல்லாம் தமிழில் அப்படிலாம் ஒரு காய்ந்து வேர்டு கிடையாது. ஆனால் புலவர்கள் அப்படி வார்த்தைகளை சேர்ப்பாங்க. சேர்க்கிற போது புது பொருள் நமக்கு தெரியும். பூசுவதும் பொங்கரவம். பொங்கரவம்னா பொங்குற அரவம். அப்படின்னா அது படம் எடுத்து நிற்கிது. சாமி மேலே இருக்கிற அரவத்தை பார்த்தா, பாம்பை பார்த்தா அப்படி படம் எடுத்தா இருக்கும். நீங்கள் என்னையோட காசி விஸ்வநாதரை போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே அரவம் பாம்பு வச்சுருப்பாங்க விக்கிரகத்துக்கு மேலே. அது 5 தலை நாகம் படம் எடுத்தபடி தான் இருக்கும். அதனால் படம் எடுத்த பாம்புக்கு தான் மரியாதை உண்டு. படம் எடுக்கிறது 2 தான். ஒன்று பாம்பு படம் எடுக்கும், இன்னொன்று மனுஷன் படம் எடுப்பேன். அது சினிமா படம். மனுஷன் சினிமா படம் எடுப்பேன். இந்த 2க்கும் எல்லோரும் பயப்படுவாங்க, மரியாதை எடுப்பாங்க. பாம்புக்கும் படம் எடுக்கிறோம் பயப்படுவேன், மரியாதை எடுப்பேன். அதுமாதிரி சினிமா படம் எடுக்கிறவனுக்கு நம்ம மரியாதை தெரியுதா? சினிமா படக்காரன் வந்துட்டான்னா எல்லோரும் எந்திரிச்சுன்றேன். அந்த படத்தை கண்ணு முன்னால் போய் நிற்பேன், தன்னை படத்தில் விழுவோம்னு நினைப்பேன். ஏன்னா படம் பெரிய மீடியா. அதான் படம் எடுக்கிறதுங்க. மனுஷன் படம் எடுப்பேன், திரைப்படம் எடுப்பேன், அது படம் எடுக்கும். இதான் வித்தியாசம். பூண்பதும் பொங்கரவம் படம் எடுக்கிற பாம்பு, பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி. பேசுகிறதெல்லாம் மறை. என்ன அவ்வளோ மந்திரமாக பேசுகிறேன், இது என்னடி இது அப்படின்னு. இது குறைச்சி பேசுனா கூட, அதை இகழ்ச்சியாக பேசுகிறது மாதிரி இருந்தால் கூட இது புகழ்ச்சி. பூசுவதும் வெந்நீர். திருநீர் தான் பெரிய செல்வம். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர் அப்படின்னு திருநீட்டு பதியமுனே பாடியிருக்காரு ஞானசம்பந்தர். அந்த திருநீட்டினால, அந்த மகிமையினால் அந்த பாண்டிய மன்னனுடைய இந்திரசீர் நெடுமாறன் அவனுடைய அந்த உள்ள இருக்க வயிற்று வலியை அப்படி நிறுத்தினார் அப்படின்லாம் நம்ம கதை படிக்கிறோம். அதுக்கு அவ்வளோ மரியாதை உண்டு, மகிமை உண்டு. அதனால் பூசுவதும் வெந்நீர், பூண்பதும் பொங்கரவும். பாம்பு அதான் நாகாத்தம்மன்னு கொண்டாடுறாங்க பாருங்க. பாம்புக்கு எப்போதுமே வழிபாடு உண்டு. பாம்பை எல்லாரும் மதிப்பார்கள். பேசுவதும் திருவாயால் மறை போலும். அவன் பேசுகிறதெல்லாம் மறை தானே, வேதத்தை தானே பேசுகிறேன். இப்போ நம்ம சைவ மதத்துக்கே ஒரு சிறப்பு என்னென்னா, திருநீர் ஒரு சிறப்பு, இன்னொன்று நமசிவாய மந்திரம் ஒரு சிறப்பு. இந்த 2 நமக்கு இந்த சிறப்பை உடையவன் தான் அவன் அர்த்தம். ஆனால் இது என்ன பெரிய விஷயம்? என்ன வாயத்தை வந்து அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பூசுறது சும்மா வெந்நீரை பிடிச்சி அழிச்சுக்கிட்டேன், பாம்பை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன், இது என்னடியா அப்படி இது என்னடி விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை, அதனால் என்னடி பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறான். அவங்க கேட்குறாங்க, அதனால் என்னடி இந்த பூசுறது இந்த பேசுறது இதனால் என்னடி பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறார்கள். இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு தானே கேட்பாங்க கேட்குறவங்க. அவர் சொல்கிறார், ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. இவன்
ஈசன் சிவபெருமான் எல்லாருக்கும் ஈசன், எல்லாருக்கும் ஈசன் வந்தேன். இயல்பாக இருக்கான்னு அர்த்தம். எப்படி இருக்கா? இயல்பாக இருக்கா. அப்படி எல்லாருக்கும் இயல்பாக இருக்கா அப்படின்னு இது புரியலை அவங்களுக்கு. பெரியவர்களாக இருப்பவர்கள் எல்லார்ட்டையும் ரொம்ப இயல்பாக இருக்கணும். அப்படி இயல்பாக இல்லைன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து சில பேர் இந்த மணி அடிச்சே கூப்பிடுவேன். இந்த சில பெரிய பதவிகளில் இருக்கவேன் கதவை சாத்திக்கிடுவேன். வெளியில் ஒரு ஆளை நியமிச்சுக்குவேன். வந்து சீட்டு கொடுக்கணும், அதை வாங்கிட்டு போய் உள்ளே கொடுக்கணும், அவன் வான்னு சொல்லணும், ஒரு மணி அடிக்கணும் வரும். இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் ரொட்டீன். இது காட்சிக்கு எளியன் இல்லை. ஒரு ராஜாவே காட்சிக்கு எளியனாக இருக்கணுங்கிறார் வள்ளுவர் சார். காட்சிக்கு எளியன்னா வந்தால் கிட்டக்கிட்டன்னு பார்க்குறாப்புல இருக்கணும். ஒருத்தன் என் வீட்டுக்கு வந்தேன் என்னை பார்க்குறதுக்கு. நான் அடுப்பறையில் இருக்கேன். நேராக அடுப்படி வரைக்கும் வந்துட்டேன். என்ன பண்ண, உங்களை பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட அனுமதி வாங்க வந்தேன்னு. உங்களை பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட அனுமதி வாங்க வந்தேன். என்னடா அதான் வந்துட்டேன், அப்புறம் என்னடா அனுமதி அப்படின்னு. அது மாதிரி அனுமதிங்கிறது தான் வெளியில் இருக்கணும், சீட்டு கொடுத்து விடணும், நம்ம சரி வர சொல்லணும், மணி அடிக்கணும், அப்புறம் வரணும். இதெல்லாம் ஒரு நடைமுறை. ஆனால் இயல்புனா என்ன? பாட்டுக்கு வரணும், பார்க்கணும், பேசணும், உங்களை பார்க்கத்தான் சார் வந்தேன், சரி என்ன விஷயம், சரி இப்போ ஆமாம் இயல்பாக டிஸ்போஸ் பண்ணணும். ரொம்ப பேர் இயல்பாக இருக்கிறது இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக காமராஜ் இருந்தார், ரொம்ப காலம் இருந்தார். அவரை யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக இருப்பார் அவர். ஏழை வங்காளன்னா அவர் தான் எளிய தலைவர். அப்போ அவங்க ஒருத்தரை தலைவராக நியமிக்கணும்னு கட்சியில் சொன்னாங்க. அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறாரு சரிதாப்பா, அவர் நியமிக்கலாம், ஆனால் அவர் எளிமையாக பழக மாட்டாரப்பா, எல்லாம் மக்களை எளிமையாக பார்க்க முடியாது. அவர் மந்திரியாக இருந்தவர் மந்திரி மாதிரியே மணி அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார், கதவை சாத்திக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் சரியாக வராத பார்ப்பேன். இல்லை அவரை போடணும்னு எல்லாரும் சொன்னாங்க. சரின்னு போட்டார். அவரால் 6 மாதம் இருக்க முடியலைங்க தலைவரா. என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்தோடனே வெளியில் ஒரு ஸ்டூல் போட்டார், அதில் ஒரு ஆளை உட்காத்தி வச்சார், 2 கதவை போட்டார், அந்த கதவை அங்கே மணி வச்சார், சீட்டு கொண்டாந்து கொடுக்கணும், எதுக்காக வந்திருக்கான்னு எழுதணும், இவரை பார்க்க வரவங்க எதுக்காக வந்திருக்கேன் அதெல்லாம் எழுதணும், எழுதி கொண்டாந்து கொடுக்கணும், இவரை வர சொல்லணும்னு வரணும். இதை வச்சார் பழக்கத்தில். இந்த பழக்கமெல்லாம் அங்கே கிடையாது காமராஜ் காலத்தில். இது புது பழக்கம். இதெல்லாம் மந்திரி பதவி பழக்கம். எல்லாம் வச்சோடனே அவன் வந்தேன். முந்தியெல்லாம் வந்தேன் கிடுக்குன்னு வருவேன். இப்போ ஒருத்தன் நிறுத்துறேன், போகாதேங்கிறேன். எழுதி நீங்கள் என்ன காரியத்துக்கு வந்திருக்கா எழுதி கொடுங்க. அவன் கையெழுத்த கொடுத்துலையே. அவங்களாம் பாதி பேர் என்னையா தான் புது பழக்கமாக இருக்குது. அவன் கத்துறான், என்னையா புது பழக்கமாக இருக்குது. நாங்கோடுக்குள்ளே போவோம், பேசுவோம், கட்சி விஷயத்தை வச்சுருவோம். என்ன இப்படி அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எழுத முடியாது, பண்ண முடியாது, சார்ந்து சண்டை போட்டாங்க. அப்புறம் சொல்லி கையெழுத்து போட சொல்லி கையெழுத்து போட தெரியல, தேதி போட தெரியல, என்ன விஷயம்னு எழுதுனேன். என்ன விஷயம்லாம் அவங்கள்ட சொல்ல முடியுமா, எழுத முடியுமா? நாங்கள் விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அவன்கிட்ட. அதான் ஊர் சங்கதியா, அது ஊர் விஷயம், கட்சி விஷயம் பேசுகிறக்கு வந்து அதெல்லாம் எழுதுங்கிறேன். அவன் வெளில உட்காந்துருக்கேன். ஏன்னா அதில் ஒரு காலம் இருக்குது, ஃபில்லப் பண்ணுங்கிறேன். ஃபார்ம் இருந்தால் ஃபில்லப் பண்ணோம்ல, ஃபில்லப் பண்ணுங்கிறேன். அவன் மாட்டேங்கிறேன், சண்டை போடுறேன். அப்போ இப்படியும் சண்டை போட்டு போனாங்க, பேசினாங்க. அவர் ஏகப்பட்ட கேள்வி இருந்தார். இவங்களுக்கு சரியாக வரல. நேராக வந்தாங்க. வந்து காமராஜர் சொன்னேன், ஐயா நீங்கள் சொன்ன சரி, இவரெல்லாம் கட்சி தலைவருக்கு லாயக்கில்லை, எங்கள் போக சொல்லுங்க. நீங்கள் ஏன்னப்பா சொன்னீங்க அவரை போட சொல்லி அப்படின்னாரு. ஏன் இயல்பாக இருக்கணும். இப்போ புரியுதா இயல்புனா என்னன்னு? அவன் தான் எல்லாருக்கும் தலைவன். ஆர் சிவபெருமான். அவன் எப்படி இருக்கான்னா, அவன் ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழல். இயல்புனா புரியுதா? இயல்பாக இருக்கணுங்க. நான் இப்போ பேசுகிறேன், நான் இப்போ இயல்பாக பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி நான் பேசலை, இயல்பாக பேசுகிறேன். கேஷுவல்னு இங்கிலீஷில் சொல்கிறது. அப்படி இயல்பாக இருக்கணும் வாழ்க்கையில். ரொம்ப பேர் இயல்பாக இருக்க தெரியல. பதவிகளில் வந்தாச்சுன்னா, அது நம்பர் 1க்கு வந்தாச்சுன்னா இயல்பாக இருக்க மாட்டேங்கிறேன், முடியாது. ஆனால் சிவபெருமான் நம்பர் 1. அவர் தான் எல்லாரையும் நியமிக்கிறவர், எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணவர். ஆனால் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. எல்லா உயிருக்கும் அவன் இயல்பாக இருக்கேன். அதனால சாதாரண வெந்நீரை பூசிக்கிறாரு, பாம்பு தூக்கி மேலே போட்டுக்கிறாரு, மந்திரத்தை சாதாரணம் சொல்கிறாரு. ஆனால் மந்திரத்தையெல்லாம் அப்படிலாம் சொல்லப்படாதுன்னு வந்துருதா? இப்படியெல்லாம் இங்கே மந்திரத்தை சொல்லப்படாது, அங்கே சொல்லப்படாது அப்படின்னு சொல்கிறேன். அவர் வாட்டுக்கு வாயை திறந்த பேசுவதும் திருவாயா மறை போலும் காணேடி. அவர் பேசுகிறதெல்லாம் மறத இயல்பாக பேசுகிறதுங்க. வாயை திறந்தா மந்திரம் தான். அதனால் எல்லாம் இயல்பாக இருக்குங்க. அது அவருடைய இயல்பு அப்படின்னு அவன் சொன்னான். யார் சொன்னதாரு? புத்தமத பெண்ணு, அவன் தான் ராணி, ராஜகுமாரி. அவன் சொல்கிறான், அது அது அவருடைய இயல்புங்க அப்படின்னு சொன்னான்.
ஓ அப்படியா, சரி. என்னப்பன் எம்பீரான் எல்லாருக்கும் தானீசன். இது இந்த சாழல்னா அது ஒரு விளையாட்டு, பெண்களுடைய விளையாட்டு. அதிகமான விஷயங்கள் இப்போ பெண்களை பற்றி தான் பேசிக்கிட்டு பெண்களுடைய விளையாட்டை பற்றி தான் பேசுகிறோம். சாழல்னா அந்த தோலை தூக்கிட்டு பதில் சொல்லுவாங்களாம். இந்த தோலை தூக்கிட்டு பதில் சொல்லுவேன். நீங்கள் இந்த சினிமாவில் பார்த்தா ரொம்ப பேர் தோலை தூக்கிட்டு ஆடுறான் பார்த்தீங்களா? தோலை தூக்குறான், கையை தூக்குறான், காலை தூக்குறேன், எதையாவது தூக்குறேன், தோலை தூக்குறான். சில பேர் பார்க்கல, நாம் தோலை தூக்குறேன். இது என்னடா ஏன்டா தோலை தூக்குறேன் நிற்கிது? இப்போ தான் தெரியும், சாழல்ங்கிற விளையாட்டில் தோலைத்தான் தூக்கி விளையாடுவாங்களாம். தோலை தூக்கி விளையாடுவாங்களாம். அப்படி தோலை தூக்கிட்டு விளையாடுகிறார்கள். அந்த விளையாட்டில் ஒருத்தி கேள்வி கேட்க ஒருத்தர் பதில் சொல்கிறான். பதில் ஒரே வரியில் சொல்கிறார். ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. அப்படி இயல்பான விஷயம்ப்பா. ஒருத்தன் போய் சாப்பிட்றவரெல்லாம் வாங்கினேன். ஒருத்தன் போய் கையை நடிக்கிறேன்னு அவங்க என்னப்பா உங்களோட பிளேட்லாம் கிடையாதா அப்படின்னா, எதுக்குங்க பிளேட்டு அப்புறம் கரண்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் இந்த கையில் கொடுங்க நான் சாப்பிட்றேன். இதை விட இயல்பாக உள்ளது ஏதாவது இருக்கா? இதை விட இயல்பாக உள்ளது ஒன்றும் கிடையாது. அதனால் இது இயல்பு. கைனால் அள்ளி சாப்பிட்றதுங்கிறது, நீங்கள் இப்போ கோவிலெல்லாம் சுண்டல் கொடுக்குறாங்க, கையிலான கொடுக்குறாங்க, இயல்பாக தானே கொடுக்குறாங்க. சில பேர் சுண்டலை கையில் கொடுக்கப்படான்னு அதுக்கு ஒரு டப்பி தயார் பண்ணி அப்புறம் அதை கரண்டி வச்சு அதை எடுத்து வச்சு அப்புறம் சாப்பிட்டு அதை பாதையில் போட்டுக்குவேன். இதெல்லாம் சிக்கல். இந்த இப்போ டிஸ்போசல் ஐட்டம்னு இப்போ கொண்டாந்துருக்கா பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு கப்பு வைக்கிறேன். கல்யாணம் பார்த்தா 10 கப்பு வைக்கிறேன். தண்ணி குடிக்கிற ஒரு கப்பு வைக்கிறேன், அப்புறம் பாயசம் குடிக்கிற கப்பு, சூப்பு குடிக்கிற ஒரு கப்பு, இப்படி என்னென்னமோ கப்பு 10 கப்பு வந்துருது. காலை பலகாரத்தில் ஒன்றுக்கும் ஒரு கப்பு, ஆபத்துக்கு ஒரு கப்பு வைக்கிறேன் பெருசாக. அப்புறம் பணியாரம் இருந்துச்சுன்னா இந்த பணியாரம் அதுக்கு ஒன்று வைக்கிறேன். இப்படி பார்த்தா எதுக்கோ ஒவ்வொரு கப். இதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் இலையில ஓடி சாப்பிட்டு போகிறது. அப்போ ஒரு இலையோட தூக்கி போட்டு போகலாங்க. இதுக்கு 10 கப்பு 10 ஐட்டம் போட்டோம், டிஸ்போசல் பண்ணோன்னா அப்புறம் பார்த்தா அண்டாவா அது சாமான் சேர்ந்தது. அப்புறம் அதை கொண்ட எங்கே போடுறது இல்லை. அது கடைசியாக பார்த்தா அது பெரிய கும்மியெல்லாம் சேர்ந்து இருக்குது. அப்புறம் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தருமாறுறேன். நீங்கள் அந்த காலத்தில் எளிமையாக இருக்கணும்னு செஞ்சேன். அதெல்லாம் இவன் என்ன சொல்கிறேன், இது நாகரிகம் இல்லைங்கிறேன். நாகரிகத்துக்கு எளிமைக்கு என்னங்க வித்தியா? நாகரிகம் வேறு, எளிமை வேறு. ஐஸ்கிரீம் சாப்பிட போனீங்க எல்லோரும். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற போது ஐஸ்கிரீமுக்கு ஒரு கப்பு, அந்த கப்புக்கு அப்புறம் ஒரு கரண்டி ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா ஐஸ்கிரீம் அந்த கப்பாக குமிஞ்சு வச்சு அவன் பார்த்தான், இது என்னடா இது ஐஸ்கிரீமில் ஊற்றி இவ்வளோ கப்பு இவ்வளோ இது டிஸ்போசல் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குங்க, இதுக்கு கண்டுபிடிங்கடா. ஒருத்தன் கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன்? அந்த சோளத்தட்டையினால் செஞ்சு அவன் ஒரு கப்பு மாதிரி ஒன்று செஞ்சுட்டேன். அது சோளம், அதை வச்சு பண்ணி அது திங்கிறக்கு இனிப்பாகவும் இருக்கும். அதை செஞ்சு அதுக்குள்ளே ஐஸ்கிரீமை வச்சு அதை கொண்டாந்து கொடுத்தேன். அதை சாப்பிட்டு அந்த கப்பையும் சாப்பிட்டு போயிட்டாங்க. வேலை முடிஞ்சு வச்சு கப்பையும் சாப்பிட்டு போயிட்டேன். கப்பை தூக்கி போட்டால் அது பெரிய குப்பை. அது சாப்பிட்டேன், அந்த குப்பையும் உள்ளே போயிடுது, வயிற்றுக்குள்ளேயே போயிடுது. அதை ஒருத்தன் கண்டுபிடிச்சான் பாருங்க. அதனால் உள்ளே தள்ளிட்டேன். அது எளிமை. அது எளிமையாக இருக்கணுங்க. எதுலையும் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சாலும் சரி எளிமையாக இருக்கணும். எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோன. எல்லாருக்கும் எளிமையாக இயல்பாக இருக்காம, அதான் அவனுடைய சிறப்புனா. அதான் சிறப்பு. என்ன வேண்டி பூசுறது, நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பூசலாம், இன்னும் என்னென்னமோ காஸ்மெட்டிக்ஸ் வந்துருக்கு பூசலாம். அதெல்லாம் விலை வந்து திருநீர்த்துக்கு ஒன்றும் விஷயமே கிடையாது. யார் வேணால் எடுத்து அள்ளி எவ்வளோ வேணாலும் பூசலாம். ரொம்ப இயல்பு. பாம்பு அது வரைக்கும் எனக்கு தெரியுது. பாம்பு தூக்கி தள்ள போட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் பேசுகிறது இந்த மறைவு. அவன் என்ன சொல்கிறேன், நமசிவாய நமசிவாய, இது என்ன சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க. இதை எவ்வுயிருக்கும் இயல்பானான். அது எல்லா உயிருக்கும், பாம்பு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் அவன் இயல்பாக இருக்கேன். சாழலோ, இது சாழலோங்கிறது என்னுடைய மனசில் என்ன பட்டுச்சு, சாழல்ங்கிறது சரி, சாடல்னு சொல்லலாம். ஒரு என்னுடைய கருத்து சாடல்னால் சாடுறது. இதுதான் ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் மறுத்து பேசுகிறது தானே. அப்போ சாடுறது தானே, சாடல்ங்கிறது சாடல்னு சொல்லலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் சாடலோங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் பாடினது சாடல் தான். ஆனால் அவருடைய கருத்து சாடல் மாதிரி. அவன் சொன்னதுக்கு அவன் மறுத்து சொல்கிறான், அது சாடுவத. அடுத்தது, எவ்வளவு பேசினாலும் என்னப்பன் எம்பீரான் எல்லாருக்கும் தானீசன் துன்னம்பை கோவணமா கொள்ளுமது என்னே. சரி, நீ சொல்லிட்ட, நீ முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்ட. இப்போ அவருக்கு
என்னப்பன் எம்பீரான் எல்லாருக்கும் தான் ஈசன், எல்லாருக்கும் தான் ஈசன், அவன் தான் ஈசன் சொல்லிட்டேன், ரைட்டு. துன்னம்பை கோவணமாக கொள்ளும்போது என்னேடி அப்படின்னாரு. அது ஒரு துணி, தச்ச துணி, அதை கோவணமாக கட்டியிருக்கேன். அது கொஞ்சம் தச்சு கிச்சு வச்சிருக்கு, கட்டின துணி, சாதாரணமான துணி, அதை ஏண்டி கோவணமாக கட்டியிருக்கேன் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு சொல்ல, மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தினன்கான் சாடல். என்னடி நீ, அவன் ஒரு துணியை தச்சு விட்டு அது கோவணமாக, அவன் நான் மறைய, அவன் வேதத்தையே கோவணமாக கட்டியிருக்கான், அவன் தன்னையே கோவணமாக வச்சுருக்கான். அவன் அவன் துணியை வச்சிருக்கதே பெரிய காரியம் முடியுது. அவன் துணியை கட்டியிருக்கதே மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமாக வச்சிருக்கவன். அவனுக்கு அவன் தானே கோவணமாக இருக்கிறவன். அவன் மறை நான்கே, 4 மறை வேதம், அதையே சரடா வச்சு கயிறாக வச்சு அதையே கோவணமாக கட்டியிருக்கிறேன். அதனால் அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லடி அப்படின்னு அவள் பதில் சொன்னான். அதுக்கப்புறம் 3வது கேள்வி, தாயுமிலி தந்தையிலி, அவன் யாரவன், கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. இந்த பேசுகிற போது அவனுடைய சிறப்பை இயற்சியாக சொல்கிறது. இப்போ போக 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 அது அது அந்த வால்யூம் கூடிக்கிட்டே போகுது பாருங்க. இப்போ என்ன சொல்கிறா, கோயில் சுடுகாடு, என்னடி நீ, அவனுக்கு வீடே கிடையாதுடி, அவனுக்கு வீடு சுடுகாட்டில் உட்காந்துருக்கேன், அவனுக்கு கோயில் கிடையாது. கொல் புலித்தோல் நல்லா, புலித்தோலை தூக்கி உடுத்திக்கிட்டு இருக்கேன், உடுத்திக்கிறக்க அவனுக்கு கூட கிடையாது. தாயுமிலே தந்தையிலே தாந்தனியன் காணேடி, அவனுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது. அவன் ஒத்த ஆள்றி. இந்த ஒத்த ஆளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. இதோ ஒத்த ஆளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா, சுற்றத்தார் 4 பேர் இருக்கணும். பழைய காலத்தில் சுற்றத்தார் இருக்காங்களான்னு கேட்பாங்க. நல்ல சுற்றத்தாரா அப்படின்னு கேட்பாங்க. காரணம் என்ன, சுற்றம் இல்லைன்னா அந்த வீட்டில் கல்யாணம் பண்ண பிரியப்பட மாட்டாங்க. 4 பேரோட கூட பிறந்திருக்காளா அப்படின்னு கேட்பேன். இப்போல்லாம் கூட பிறக்காதவங்களாம் பாருங்கள், ஆட்சி தங்கச்சியெல்லாம் இருக்கப்படாது, அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கப்படாது. இன்னொருத்தர் சொன்னார், சார் புள்ள வந்த பையனா பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா அங்கே ஒன்றுமே இருக்காதான், பிரச்சனையே இருக்காதான், புள்ள வந்த பையனா பாருங்கள். அவங்கவுங்க பிரச்சனை இருக்க, ஆள் இருந்தால் பிரச்சனைன்னு இருக்கிற சொல்கிறாங்க. ஆள் இருந்தால் பலம், அது ரொம்ப பேருக்கு தெரியல. ஆள் இருந்தால் பலம். 10 பேர் இருக்காங்கன்னா, ஆட்சி தங்கச்சி 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் வந்துடுவா. அவங்க வந்தால் போதுமே, 10 பேர் வந்தால் போதுமே. சில பேர் ஒத்தையாக உட்காந்துக்கிருக்கேன். ஒரே ஆள். நான் ஒரு வீடு கேதம் கேட்க போனீங்க, அவன் ஒரு ஆள் தான் திண்ணையில் உட்காந்துக்கிருக்கேன். கேதம் கேட்க போனீங்க, அவன் ஒரு ஆளாக திண்ணையில் உட்காந்துக்கிருக்கேன். அவன் பொண்டாட்டி தனியாக, வீட்டுக்குள்ள தனியாக, அவன் விட்டு ஒத்தையாக உட்காந்துருக்கேன். 2வது ஆள் இல்லைங்க. ஏன்னா ஒருத்தர் வரல, பக்கத்து வீட்டுக்கார கூட இல்லை, அடுத்த வீட்டுக்கார சொந்தக்காரைய தாயவில். இவங்க 4 வீட்டுக்கு போனால் தானே அவங்க 4 பேர் வருவாங்க. இவங்க 6 வீட்டுக்கும் போகிறதில்ல. மேற்கொண்டு பெருமையாக நாங்கள் 6 வீட்டுக்கும் போகிறதில்ல. நாங்கள் ஒரு வீட்லேயும் கை நினைக்க மாட்டோம். ஒரு வீட்லையும் இவங்க சாப்பிட, எங்கள் வீட்டுக்கு 6 சாப்பிட வருவா. இதெல்லாம் 4 ஆள் வேணும். இனி எப்படி எனக்கு 4 ஆள் இருக்கா? சிவரமனை பற்றி சொல்கிறேன். தாயுமிலி தந்தை, தாய் தந்தை இருந்தால் தானே 10 ஆள் வரும். தாயோட பிறந்தவங்க ஒரு 4 பேர், தந்தையோட பிறந்தவங்க 4 பேர். இப்போ என் சம்சாரம் இருக்கா, என் சம்சாரம்னா இவங்க ஆத்தா, இவங்க ஆத்தாளோட பிறந்தவங்க 8 பேர், எனக்கு சின்னத்தாலே 7 பேர். நான் சொல்லுவேன், எனக்கு மாமியாக 7 பேர்னு சொல்லுவேன். அதனால் அவங்க கூட்டம் வந்தாலே பெரிய கூட்டம் வந்துடும். அது மாதிரி அப்பச்சியோட பிறந்தவங்க 4 பேர், அது கூட்டம் இருக்கணுங்க. அதெல்லாம் இல்லைங்க, நான் தனியாக இருக்கக்கூடாது. தாயுமிலி தந்தையிலே தான் தனியன் காணி, இவனுக்கு யாரு தோணை, அவனை ஒத்தையாளாக இருக்கேன், இது என்னடி பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவ சொல்கிறா, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும், அவன் ஒரு ஆளா இருந்தாலும் காயில் உலக அனைத்தும் கற்பொடிகான் சாடலும். அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அவன் சிறந்தா கோவம் வந்தா உலகமே பொடியாக போயிடுங்க, உலகமே தனிச்சு போங்கிறான். நீ இவ்வளோ ஆள் சொல்றீல்ல, இதில் எவன் மீந்து நிற்பேன். அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா உலகமே கற்பொடிகான் பவுடராக போயிடும், உலகமே அழிஞ்சு போயிடும். அவன் தனியந்த, ஆனால் உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன், தெரிஞ்சுக்க. நீ என்ன சொல்ற,
அவனுக்கு ஆள் துணை இல்லை நினைக்கிறேன். அவனுக்கு துணையே வேண்டாண்டி, அவன் ஒரே ஆள் உலகத்தையே அழிச்சு விடுவான். அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா படுச்செய்தான் காணேரி. சரி, ஆனால் அந்த சிவன் இருக்கானே, அவன் எல்லாரையும் வடிச்செய்தான். நம்ம அவனும் தழும்பு ஏற்படுத்திக்கிட்டான், எல்லாருக்கும் புண்படுத்தியிருக்கான். யார்? அயனை, பிரம்மாவை. பிரம்மாவை கிள்ளிப்பிட்டான்ல தலையை. அனங்கனை மன்மதனை எரிச்சு விட்டான்ல. அந்தகனை யமனை கொண்டு விட்டான்ல. யமன் தான் எல்லாரையும் கொண்டுறேன், அவனையும் இவன் கொண்டு விட்டேன். சந்திரனை பிடிச்சி தேய்ச்சி விட்டேன். வயனங்கள் மாயா வடுச்செய்தான் காணேடி. எல்லாரையும் பழி வரும்படியாக, படிச்சொல் வரும்படியாக வடிச்செய்துட்டான்ல. எல்லாருக்கும் ஒரு படிச்சொல்லை ஏற்படுத்திட்டான்ல. இதெல்லாம் இங்கே அவன் எப்படா அவனா? அவங்க அப்பச்சியோட சண்டை, அவங்க ஆத்தாளோட பேச மாட்டேன், கூட பிறந்தவங்கள விரட்டி விட்டேன். தெரியுதா? கூட பிறந்தவங்கள விரட்டி விட்டேன், எல்லார்கிட்டையும் எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்குள்ளே உள்ளவளையும் கதவை சாத்திவிட்டேன், ஒருத்தனை உள்ள விடலை. இவனோட யார் பேசுவா? அவளையே பாதிச்சிருக்கு இவனால். அப்படி இவனால் எல்லாம் பாதிக்கப்பட்டால் அது பழி தானே அது. இவன் எவ்வளோ பேருக்கு பழி ஏற்படுத்தியிருக்கான் பாரு. சாம்ராஜ்யத்தில், தேவ சாம்ராஜ்யத்தில், தேவர் உலகம், இவன் தான் தேவர்களுக்கு தலைவங்கிறேன். ஆயனை பிரம்மாவை கிள்ளிவிட்டேன், கதையே கிள்ளிவிட்டேன். அனங்கனை மன்மதனை எரிச்சு விட்டேன். அந்தகனை யமனை கொண்டு விட்டேன். சந்திரனை தேய்ச்சி விட்டேன். பயணங்கள் மாறா வடிச்சுதான் காணேடி. பழி நீங்காத பழியை ஏற்படுத்திட்டான்லவே இவன், வடிச்சு வைத்தான்ல, பழி ஏற்படுத்திட்டான்ல. அதனால் இவன் என்னடி சிறப்பு அப்படின்னு இவன் செஞ்சிருக்க. இதெல்லாம் அவனுடைய சாதனை. அந்த சாதனையெல்லாம் எப்படி பேசுகிறா? படியா சிறுமையாக பேசுகிறா. அதுக்கு இவன் சொல்கிறா, நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் ஜெயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ. 3 நயனம் இவனுக்கு தான், 3 நயனம் நெற்றிக்கனுடைய. அவன் தான் நாயகன் எல்லாருக்கும். அவனே அவர்களை தண்டிச்சான்னு சொல்கிறேன். அது தண்டிச்சா அவங்களுக்கெல்லாம் பெருமை தானே. அவன் தண்டிச்சா சிவருமானால் தண்டிக்கப்பட்டதே ஒரு பெருமை தானே. தண்டித்தா ஜெயமன்றோ வானவர்க்கு, வானவர்களுக்கு, தேவர்களுக்கு, இவங்க போல தேவர்கள் தான் பண்ணி சொன்னது. அவங்களுக்கு ஜெயம் தானே, வெற்றி தானே. அது அவனுக்கு வெற்றி தான். ராஜாவினால் பேசப்பட்டால் அது பெருமை தான். இப்போ ராஜாவினால் தண்டிக்கப்பட்டால் அதுவும் ஒரு பெருமை தான். அதனால் இப்போ ஜெயிலுக்கு போகிறவனை பிடிச்சிருப்பாங்க, அவன் சிரிச்சுக்கிட்டே போகிறான். மத்தியெல்லாம் சினிமாவில் காட்டுறேன், ஜெயிலுக்கு போகிறேன், கையை கட்டிக்கு சிரிச்சுக்கிட்டு போகிறேன். அப்போ அது பெருமையாக தான் எடுத்துக்கிறேன். அந்த பெருமையாக அது இப்போ கூட, இன்னைக்கு கூட தண்டிக்கப்பட்டால் பெருமையாக தான் எடுத்துக்கிறேன். ஆமாம், நான் ஜெயிலுக்கு போனேன் அந்த காலத்தில். 6 வருஷம் நான் ஜெயிலில் இருந்தேன், 10 வருஷம் ஜெயிலில் இருந்தேன் அப்படி சொல்கிறான்ல. சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்திக்கு என்னடா பெருமை? 16 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஜவஹர்லால் நேருக்கு என்னடா பெருமைன்னா 13 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அவங்க அப்பாவுக்கு என்னடா பெருமை? அப்பாவும் மகனும் ஒரே நேரத்தில் ஜெயிலில் இருந்தாங்க அப்படிங்கிறாங்கல்ல. அதனால் ஜெயிலில் இருந்தால் பெருமை, ஜெயிலில் இருந்தால் பெருமை. அவர்கள் தண்டித்தால் பெருமை. அப்படி அது அவரால் தண்டிக்கப்பட்டதுனால இந்த தேவர்களுக்கெல்லாம் பெருமை தானே, வெற்றி தானே அப்படின்னு அவர் சொன்னான். இவன் என்ன சொன்னாலும் அதை மறுத்து அப்படி பதில் சொல்ல தெரியணும். அதனால தான் சாடல்னு சொன்னேன். அதை வச்சே சாடுறது. தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்களும். தக்கன் அவன் தச்சன், அவன் தான் ஒரு வேள்வி செஞ்சான். உலகத்திலேயே ஒரு வேள்வி செஞ்சு அது நிறைவேறாமல் போனது தட்சனுடைய யாகம் தான். அவன் தட்சன் யாகம் செஞ்சான். அவன் சிவபெருமானை எதிர்த்து செஞ்சான். சிவபெருமானை எல்லாம் சிவபெருமானை வரவழைக்கிறதுக்காக யாகம் செய்வாங்க. யாகம் செஞ்சால் சிவபெருமான் வருவார், அவருக்கு ஆகுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் இவங்க கேட்டதை கொடுப்பாரு. சிவபெருமானை வரவழைப்பதற்காகத்தான் யாகம் செய்கிறது. ஆனால் ஒருத்தர் வீட்டில் பைப் போட்டாங்க. இப்போ முனிசிபாலிட்டியில் சென்னையில் பைப் போட்டால் தான் தண்ணி வரும்னாங்க. ரொம்ப செலவழிச்சு பைப் போட்டேன், தண்ணி வரும்ல. திறந்தேன், புஷ்ஷுன்னு சத்தம் கடிச்சு. பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது முதல்ல காத்தாப்பா வரும், அப்புறம் தான் தண்ணி வரும்னாங்க. திறந்தா அதுக்குள்ளே பாம்பு வருது. அவன் எனக்கு பைப்பே வேண்டாட்ட, எனக்கு பைப்பே வேண்டாயா, நீ பிடிச்சிட்டு போயா, பைப்பே வேண்டாம். பாம்பு வருதுங்க. பைப்பை திறந்தா பாம்பு வந்துருச்சு, புஷ்ஷுன்னு சத்தம் கடிச்சு. எல்லோரும் இல்லைன்னா அப்படி தான் முதல்ல காத்தாப்பா வரும், அப்புறம் தான் தண்ணி வரும்னாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கேன், பாம்பு வருது. அவையே ஓடி
இப்போ வீட்டுக்காரங்க எனக்கு பாம்பு வருது, எனக்கு பைப்பே வேண்டாம், நான் எழுதி கொடுத்துருவேன், எனக்கு பைப்பே வேண்டாம், கழுவிட்டு போயா அப்படின்ட்டு. அதனால் பைப் போட்டால் என்ன வரணும்? தண்ணியில் வரணும், பாம்பில் வருது. இவர் யாகம் வச்சார், யாகம் வச்சா சிவருமான் வரோம்ல, சிவருமான் வரப்படாங்கிறக்க யாகம் வைக்கிறேன். இவன் சிவருமான் வரப்படாதுங்க, அவனுக்கு அவமானப்படுத்துறதுக்காக யாகம் வச்சான். அதனால அந்த யாகத்தை அவர் அழித்தார். அதாவது முடியாத வேள்வி அது ஒன்று. அந்த வேள்வியில் தக்கனையும் தக்கனையும் அழித்தார் அவர். எச்சனுங்கிறவன் தான் அதை நடத்தினவன், அது தேவர்களில் ஒருத்தன், அவன் எச்சனை. சில பேர் இந்த எச்சனுங்கிறதும் தக்கன் தான் சொல்லுவார்கள். சில பேர் எச்சனுங்கிறது பிரம்மான்னு சொல்லுவார். ஏன்னா பிரம்மா தான் யாகத்துக்கு உரியவர் அவர் என்று சொல்லுவார். அது யார் வேணாலும் சொல்லுவார். எச்சனே ஒருத்தன் தேவர்களில் ஒருத்தன் அப்படின்னு சில பேர் எழுதியிருக்கேன். அதனால் எச்சனையும் தலையறுத்து, தக்கனையும் தலையறுத்து விட்டாங்க, எச்சனையும் தலையறுத்து. தேவர்கணம் தொக்கனை வந்து அவர் நம்மை தொலைத்ததுதான் என்னடி. எல்லாம் வந்துருந்தான் தேவர், 39 கோடி தேவர்கள் வந்திருந்தார்கள். சிவருமான் தவிர பாக்கியெல்லாம் வந்தாங்க. சிவருமான் வரலீங்கன்னா நம்ம போகலாமா? தேவர்கள் போகலாம், தேவர்களுக்கு தலைவன் வந்தானே, இன்னும் யாகத்துக்கு தலைவனாக வந்தானே. எல்லாம் தொக்கனை வந்து எல்லாம் தொகுதியாக வந்திருந்தாங்க. எல்லா தொகுதியிலையும் தோற்று போச்சுக்குன்னா பாருங்க. அதே மாதிரி எல்லா தொகுதியும் போச்சு. எல்லா தொகுதியும் தேர்தலில் சில பேர் சில கட்சிகளுக்கு தொகுதி கூட எல்லா தொகுதியும் அவன் போச்சு சார் அப்படிமே. அதனால் தொக்கனை வந்து அவர் நம்ம தொலைத்தது தான் நடி அப்படிங்கிற. அப்படி மொத்தமாக தொகுதி பூராத்தையும் மொத்தமாக அவ்வளோ பேரையும் அடிச்சு விட்டாரே, யாகத்துக்கு வந்து அவ்வளோ பேரையும் அடிச்சுட்டார். அது என்னடி காரணம் அப்படிங்கிற. தொக்கனை வந்து அவர் நம்மை தொலைத்தருடைய அருள் கொடுத்து அங்கு நீங்கள் அவர் அழித்ததே சொல்கிற, அவர் கொஞ்சம் அருள் பண்ணார்ல. அதில் என்னடி அருள் பண்ண? அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கு மிகைத்தலை மற்ற அருளினன்கான் சாலதோ. அங்கே எச்சனுக்கு, இந்த இடத்துல எச்சனுங்கிறது தட்சனை தான் குறிக்கும். தட்சனுக்கு ஆட்டு தலையை கொடுத்தார்ல, அவனுக்கு தலையை எடுத்துவிட்டா. தட்சன் தலையை எடுத்தாச்சுன்னா அப்போ அங்கே அப்படி சுற்றி பார்த்தா ஒரு ஆடு செத்து கிடந்துச்சு. அந்த ஆட்டினுடைய தலையை கொண்டாந்து அவன் உடம்புல வச்சாங்க, எந்திரிச்சிட்டாங்க. அந்த ஆட்டு தலையோடு தான் வாழ்ந்தேன். தட்சன் தன்னுடைய சொந்த தலையோட வாழ. நீ தலைக்கணம், ஆனால் தலையை மாற்றிவிட்டாங்க. தலைக்கணத்தில் தான் கர்வம், அதில் தான் அவன் சொந்த மாமனாக இருந்த சிவருமானை மதிக்கலை, தலையை மாற்றிவிட்டேன். அதனால் சில பேர் சட்டசபைக்கு நான் தான் தலைவேன் அப்படிங்கிறேன். சட்டசபையை கேன்சல் பண்ணிவிட்றாங்கல்ல, சட்டசபையை கேன்சல் பண்ணிவிட்றேன். மந்திரி சபைக்கு நான் தான், மந்திரி சபையை காலி பண்ணிவிட்றாங்க, முடிஞ்சு வச்சுல. அது மாதிரி இப்போ இவனுக்கு தலையே மாற்றிவிட்டாங்க, வேற தலை கொடுத்தாச்சு. ஏன்னா தலைக்கணம் போயிடுச்சு. அவனுக்கு ஆட்டு தலையை கொடுத்து அருள் செய்தார் அல்லவா. இது சிவபெருமானுடைய மேம்போக்கான காரியங்கள், மேலே 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 செய்த சாதனைகள். அலரவனும் மாலவனும் அறியாமே அழலுருவா நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி. அலரவன்னா பிரம்மா, மாலவன்னா திருமால். இப்படி தான் அலரவன் மாலவன்னா வரும். அறியாமே அழல் உருவாய், அவங்களுக்கு தெரியாமல் அக்னியா தீயா நெருப்பா திருவண்ணாமலை நின்றாலும் சிவருமான். அதான் அவனுடைய முதல் வடிவம் அவன் அக்னியாக தோணுனதை. அப்படி தான் சிவமகாபுராணம் சொல்லுது. அப்படி அண்டத்தை மேலண்டத்துக்கும் கீழண்டத்துக்கும் அவன் ஒற்றுமையாக மேலேருந்து கீழே வரைக்கும் நின்னான்ல. அழல் உருவாய் நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி. பாதாளத்தில் இந்த பேரண்டம் முடிய அப்படி ஏண்டி அவன் நின்ன நெருப்பா நின்னானே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறார். நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றிலனேன் இருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாழல். அப்படி அவன் நிற்கலைன்னா இந்த 2 பேருக்கும் அகங்காரம் குறைஞ்சிருக்குமா? 2 பேருக்கும் அகங்காரம் குறையாது. அகங்காரம் போச்சுல 2 பேர், நானும் ஒன்றும் இல்லை நீனும் ஒன்றும் இல்லை. சில பேருக்கு சந்தோஷப்பட, நானும் ஒன்றும் இல்லை நீனும் ஒன்றும் இல்லை, அதனால பரவாயில்ல. நீனும் ஒன்றும் இல்லைல்ல, ரொம்ப சந்தோஷம். ஒருத்தன் சிவருமானை பார்த்து தவம் கிடந்தேன். சிவருமான் வந்தார். அவன் எதுக்காக தவம் இருந்தான்னா, சிவருமான் வந்தவுடனே நம்ம வீட்டுக்காரனை விட எழுத்து வீட்டுக்கிறேன் எப்போதும் பணக்காரனாக இருக்கேன், நான் ஏழையாக இருக்கேன், அவன் பணக்காரனாக இருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 100 ரூபா சம்பாதிச்சேன், அவன் 200 ரூபா சம்பாதிச்சிடுறேன். நான் 500 ரூபா சம்பாதிச்சா 1000 ரூபா சம்பாதிக்கிறேன். நான் 2 வீடு வாங்கலாம் 4 வீடு வாங்குறேன், என்னை விட பெருசாகவே வந்துருக்கேன். இதை நம்ம சம்பாதிச்சு ஆகிற காரியம் இல்லை. அதனால் பகவானை கூப்பிட்டு சிவருமானை கூப்பிட்டு வரம் வாங்குவோம் அப்படி தவம் பண்ணேன். சிவருமான் வந்தார். வந்தவுடனே சிவருமான் சொன்னார், ஏப்பா நீ இப்போ என்னை கூப்பிட்ட, நான் தவம் வந்துட்டேன். ஆனால் ஒன்று நீ கேட்கங்காட்டியும் நான் சொல்லிடுறேன்,
நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் தருவேன். ஆனால் அது மாதிரி 2 மடங்கு உங்கள் எழுத்த வீட்டுக்காரனுக்கு தருவேன். உங்கள்கிட்ட ஏன் சாமி நான் கேட்டு தருவி, அவன் கேட்காமலே ஏன் கொடுக்குறியன்னு? அதான்ப்பா சட்டம். நீ என்ன கேட்டாலும் அவன் 2 மடங்கு தருவேன். அவன் தன்னோட குறைவாக இருக்கணுங்கிறது தான் தவன் இருக்கேன், அதுக்கு தான் அவன் வரம் கேட்க போகிறேன். அவர் சொல்கிறார் நான் அவனுக்கு 2 மடங்கு கொடுப்பேன் அப்படின்னாரு. யோசித்தேன் ஒரு 5 நிமிஷம், கொஞ்சம் இருங்க சாமி யோசிச்சு கேட்குறேன் அப்படி. ஏன்னா இப்போ யோசிச்சு கேட்க வேண்டிய கட்டம் வந்துருச்சு. 5 கார் வேணா 10 கார் அவனுக்கு வந்துமே. அதனால் யோசிச்சு, சரி யோசிச்சு சாமி நான் ஒரு வரம் கேட்க போகிறேன் அப்படின்னு. சரி அவனுக்கு 2 மடங்கு வந்துடும்ல அது மாதிரி. ஆமாம் நான் தான் சொல்லிட்டேன், நீ என்ன கேட்டாலும் அது மாதிரி 2 மடங்கு அவனுக்கு வந்துடும் அப்படின்னு. அப்படின்னா அவனு செய்யுங்க, எனக்கு ஒரு கண்ணு போகணும்னு. இவனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, அவனுக்கு 2 கண்ணு போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவனுக்கு 2 கண்ணு போனதில் சந்தோஷப்படுறேன், தனக்கு ஒரு கண்ணு போச்சேன்னு வருத்தப்படலை. புரியுதா? அதனால் எதிரிக்கு வரப்படாதுங்க. அதான் மனிதன். எல்லாரும் எழுத்த விட்டுக்காரன்னு ஏன் எழுத்து பார்க்குறான்னா, நம்மளோட குறைவாக இருக்கானா கூடுதலாக இருக்கானா, நம்மளோட குறைவாக இருக்கானா கூடுதலாக இருக்கானா அப்படின்னு பார்க்குறேன். நம்மளோட அவன் பெருசாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறது மனோட இயல்பு. அதனால சொல்கிறாரு, சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாழலும். ஜலம்னா மலம், சினம், கோபத்தினால ஆங்காரம் தவிர மாட்டாங்கல்ல. அவனுடைய கோபம் தனியாதது, அவனுடைய அகங்காரம் தனியாதது. அவர் அப்படி நின்றதுனால தான் அவனாலேயே முடியலை இவனாலேயே முடியலை அப்படின்னு ஒன்று அவங்கள அகங்காரம் போயிடுச்சு. இல்லைன்னா முடியாது இல்லை, அகங்காரம் கோபம் தனியாதல்லவா. அப்படி தான் அவனுடைய ஆணவத்தை தனித்தர்றேன். மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி. மலைமகள்லாம் பார்வதி, அவளை ஒரு பாகத்தில் வச்சார், ஒரு பாகத்தில் கொடுத்துறாரு. மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் தடையில் பாயுமது என்ன. அவனுக்கு 2 பொண்டாட்டி, ஒருத்தி கங்கை, ஒருத்தி பார்வதி. பார்வதி உங்கள் உடம்புல பாதி கொடுங்கண்ணா கொடுத்துட்டாரு, அவள் பாதி வாங்கிட்டா. அப்போ இவ பார்த்தா கங்கை, எனக்கு எங்கே இருக்கு இடம், பாதி அவட்ட கொடுத்துட்டே பாதி உங்களே வச்சுருக்கேன், அதை நான் கேட்க முடியாது. அதனால் அவனோனா அப்படி குதிச்சு வந்து தலையில் உட்காந்துக்கிட்டாலாம். அவள் இவரை கேட்கவே அப்படி வந்து தலையில் குதிச்சு வந்து உட்காந்துக்கிட்டா. அது என்னடி காரணம் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அங்கேருந்து அங்கேருந்து தண்ணி வருது, கங்கை வர்ற போது இவர் தலையை நீட்டினார், சடைக்குள்ளான்னு வந்து உட்காந்தா, குதிச்சு வந்து உட்காந்தா. அது இயல்பாக நடந்தது. எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலன்னு சொன்னார். அப்படி இயல்பாக நடந்ததை இவர் தற்குறிப்பேற்றமா அப்படி வர்ணிச்சு சொல்கிறார். சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி. ஜலமாக வந்து இந்த கங்கை ஜலமாக வந்து அவன் தலையில் ஏண்டி விழுந்தான், ஏண்டி பாஞ்சான் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலே தரணியெல்லாம் பிலமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கடாஞ்சாளம். அப்படி வந்தவ அந்த கங்கை அவன் தலையில் சடையில் உட்காரலைன்னா கீழே விழுந்த இடைமறிய பள்ளமாக போயிடும். அப்புறம் பள்ளத்துக்குள்ளே போயிடும் தண்ணி, இந்த உலகத்துக்கு பிரயோஜனம்லாம் போயிடும். இங்கே பள்ளத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் பாதாள கங்கை தான் அது, பூமிக்கு கங்கை ஆகாது. பள்ளத்துக்குள்ளே போயிடும், பள்ளத்துக்குள்ளே போக. காவிரி வந்தது அந்த மாதிரி தான். தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு இடத்துல பள்ளத்துக்குள்ளே போயிடுச்சு காவிரி பள்ளத்துக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் ஒரு முனிவர் தன்னை தியாகம் பண்ணி அதை வெளியே கொண்டாந்தார். அதனால் ஒரு தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் பிலமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாஞ்சாளலோ. அது பிலம்னா பள்ளம் அவ குதித்து விழுகிற இடம் பள்ளமாயிரும். அந்த பள்ளத்துக்குள்ளே அவள் போனால் அது பெருங்கேடாக போயிடும், ஒன்றும் உபயோகமில்லாமல் போயிடும். பெருங்காடுன்னு அர்த்தம், ஒன்றும் உபயோகம் இல்லாமல் போயிடும் அல்லவா. தண்ணி பிரயோஜனம் இருக்கா, அதெல்லாம் கங்கை பிரயோஜனமாக போனால் என்ன பிரயோஜனம்? கங்கை 3 கங்கையாக இருக்குது, ஒன்று வான கங்கை, ஒன்று பூமியில் ஓடுற நம்ம கங்கை, கீழே போடுறது பாதாள கங்கை. பாதாள கங்கை தான் கிருஷ்ணாவா பார்க்கணும் நம்ம ஆந்திராவில், தெரியுதா? அதனால் கீழே போயிட்டா ஒரு பிரயோஜனமெல்லாம் போயிடும். அதனால தான் அப்படின்னா கோலாலம் ஆகி குறைகடல்வாய் அன்றெழுந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி. அது சரி, கடலை கடைஞ்சாங்க ஆறு அசுரர்களும் தேவர்களும். ஆனால் அதுலேருந்து ஆளாலம் வந்துருச்சு. ஆளாலம்னா என்ன? ஆலகால விஷம்னு பேர். ஆலம்னா விஷம், ஆலம்னா தான் ஆலகாலம். வந்தது ஆலகால விஷம். அது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கடலுக்குள்ளே இருக்கிற அசுத்தமெல்லாம் கடைய அது ஒரு விஷம் வந்துருச்சு. பாம்பை கடைஞ்சதுனால அந்த பாம்பும் தன் உடம்புல இருக்க விஷத்தை கக்கிடுச்சு. 2 விஷம் வந்துருச்சு. வந்தது 2 விஷம். அந்த 2 விஷம் இருக்கு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே குப்பை கூட்டுறோம், இந்த குப்பையை கூட்ட குப்பையெல்லாம் விஷம் தானே. அதுக்கு தானே அடுத்த வீட்டில் ஒன்று கொட்டுறோம்.
அது கூட்டி நம்ம வீட்டுக்கிட்ட கொட்டுவார், நம்ம கூட்டி அங்கே கொட்டுவோம். அதனால் கொட்டுறோம். அப்படி விஷம் தானே, ஆலகாலம் விஷம். அது ஆளாளம் உண்டிலனே அவன் சதுர்தான் என்னடி, அவன் ஆளாளத்தை உண்டான விஷத்தை உண்டானடி. அதான் ஆலாசியம்னு சொல்கிறது மதுரைக்கு. மதுரையில் விஷம் வந்து விழுந்த இடம் தெரியுதா? மதுரை 2 மதுரை, ஒன்று வட மதுரை, இன்னொன்று தென் மதுரை. வட மதுரையில் விஷம் விழுந்துச்சு. அந்த விஷம் விழுந்த இடம் தான் ஆலவாயின்னு சொல்லுது. நம்ம மதுரை சொக்கநாதர் கோயிலுக்கு ஆலவாயின்னு பேர். ஆலம்னா என்ன? விஷம். அது வந்து விழுந்த இடம்னு அர்த்தம். வாயினா இடம்னு அர்த்தம். அது விஷம் விழுந்த இடம். அங்கே தான் சொக்கேசன் அமிர்தமாக தோன்றினார். விஷம் தானே அமிர்தமாக மாறுனுச்சு. அப்போ சிவபெருமான் தான் அங்கே அமிர்தமாக தோன்றினார். அது மாதிரி தென்மதுரையிலையும் போய் விழுந்துச்சு அந்த விஷம். அந்த தென்மதுரை அங்கே தான் கிருஷ்ணன் தோன்றினார். அந்த பாம்பு மேலே ஆடினார்ல, விஷத்தை அடித்தார்ல, அது கிருஷ்ணன் தோன்றின இடம். 2 மதுரையிலையும் விழுந்துச்சு விஷம். அந்த இங்கே ஆலவாய் சுக்கேசன் தோன்றினார், அங்கே கிருஷ்ண பரமாத்மா தோன்றினார். அது ஆளாளம் உண்டான் அவன் சதுதான் என்னடி, என்னடி பெரிய கட்டிக்காரத்தனம், அவனுடைய திறமை என்னடி. ஆளாளம் எவனாவது நஞ்சை குடிப்பானா? எவனாவது குடிப்பானா நஞ்ச அப்படின்னு கேட்டான். மேலாயே தேவரெல்லாம் வீடு பெருக்கான் சாளரும் ஆளாளம் உண்டிலனேல், அவன் அதை குடிக்கலைன்னா அன்று அயன் மால் உள்ளிட்ட மேலாயே தேவரெல்லாம் வீடு பெருக்கான் சார். நீ பெரிய தேவர்கள்னு சொல்றீல, யார்? திருமால், பிரம்மா, தேவேந்திர, அப்படி பேரும் செத்துருப்பானே. அவளை இந்த சாகரானே எல்லாரும், இந்த கொரோனாவில் அப்படி பேரும் சாகுறேன். யார் சாகுறான்னு தெரியல. மந்திரி சாகுறான், முதல் மந்திரி சாகுறான், பிரதமர் சாகுறான், அவன் சாகுறான், இவன் சாகுறான். பார்த்தா பெரிய பெரிய ஆள்லாம் சாகுறேன். என்ன காரணம்? அந்த விஷத்தை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. இந்த விஷக்கிருமியை சாப்பிட்றதுக்கு ஆள். அன்னைக்கு ஒரு விஷக்கிருமி வந்துச்சு, விஷம் வந்துச்சு, அதை சிவபெருமான் சாப்பிட்டாரு. அதனால எல்லாரையும் காப்பாற்றினாரு. இன்னைக்கு இந்த கொரோனாங்கிற விஷக்கிருமி வந்துருச்சு, இதை ஏன் சாப்பிட்டேன்? இதை சாப்பிட்றதுக்கு யார் இருக்கா? ஒரு தெய்வம் அதை சாப்பிட்டா மனுஷன்லாம் தப்பிச்சுக்கிடுவேன். இப்போ மனுஷனெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு தெய்வம், ஒரு மகான் இல்லை. இப்போ ஒரு மகான் இருக்கணும். இப்போ ஒரு மகான் கிருஷ்ணபரமாத்மா மாதிரி ஒரு தெய்வம் இருக்கணும். இப்போ நமக்கு சிவபெருமான் இருக்கணும், கிருஷ்ணபரமாத்மா இருக்கணும், தெரியுதா? அப்படி அன்னைக்கு அவன் அந்த விஷத்தை சாப்பிடலைன்னா சிவபெருமான் பக்கத்தில் இருந்த அவ்வளோ பேர் எல்லா தேவர்களும் போயிருப்பாங்களே, அவன் தானே காப்பாற்றுனேன் அப்படின்னாரு. தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் கேணேடி. அவன் தெற்கு பார்த்து ஆடுறான், அது நடராஜா தில்லையில். அவன் பெண்பால் உகந்தான், பெண்ணை தூக்கி தலையை வச்சுக்கிட்டானே பாகத்தில். பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணி. அவன் தன்னுடைய உடம்புல பாதியை பெண்ணு கொடுத்துட்டானே, அவன் பெரிய பெண்பித்தன் இல்லையா? ஒருத்தியை தலையில் வச்சுக்கிட்டான், ஒருத்திக்கு பாகத்தை கொடுத்தேன், அவன் பெண்பித்தன் இல்லையா? பெண்பால் உகந்திலனேல் சொல்கிறான். அவன் அப்படி பெண்ணை விரும்பலைன்னா பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகைதி வீடு வருகான் சாளரம். எல்லாம் யோகிகளாக மாறி இருப்பா. பூமியில் இருக்கிற மனிதர்களெல்லாம், மனித இனமே யோகிகளாக மாறிட்டா அப்புறம் உலகம் எங்கே இருக்கும்? எப்படி குழந்தை? இப்போ நம்ம வீட்டில் 5 பிள்ளை போடுறோம், 5 பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவன் ஒன்றுக்கு 4 பிள்ளை போடுறது, 5 பிள்ளை போடுறது. பார்த்தா வீடு கொள்ளாமல் 20 பிள்ளை 30 பிள்ளை வந்துடுது. 5 தான் 20 ஆகிடுது. 10 வருஷத்தில் பார்த்தா 20 பிள்ளை வந்துடுது. எங்கள் விடலாம் எவ்வளோ பிள்ளை வீடு கொள்ளாத பிள்ளைகளாக இருந்துச்சு, சரிதா? ஆனால் அப்படி வந்துடும்ல. எல்லோரும் 5 பேரும் யோகத்துக்கு போய்த்தானா, யோகியாக போய்த்தானா, அப்புறம் எப்படி பிள்ளை வரும்? யோசிச்சு பாருங்க. எல்லாம் யோகியாக போய்த்தேன். தட்ச இருக்கானே, தட்ச பிரஜாபதினு பேர். முதல் பிரஜாபதி பண்ணேன். பிரஜாபதினா பிரஜைகளை உற்பத்தி பண்ணுறேன், பிரம்மாவுடைய புத்திரன். இது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பிள்ளை பிறந்துச்சு, 1000 பிள்ளை பிறந்துச்சு. 1000 பிள்ளையை நாரதர் கூட்டிகிட்டு போனார். சரி, பெரிய துறவி கூட்டிகிட்டு போகிறாரு, பெரிய அறிஞர் மகான். அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு யோகம் சொல்லி கொடுத்து, துறவை பற்றி சொல்லி கொடுத்து எல்லாரையும் துறவியாக்கிவிட்டேன். எல்லாரையும் துறவியாக்கிவிட்டேன் நாரதர். ஏன்னா நான் பிரஜாபதிடா, நான் பிரஜைகளை உற்பத்தி பண்ணேன். நான் 1000 பிரஜையை உற்பத்தி பண்ணேன். அவன் 1000 லட்சத்தை பிரஜை பண்ணவன் தான் 1000 பேரையும் யோகி ஆகிட்டா, துறவி ஆகிட்டா. ஏன்னா இந்த வேலையை பண்ணிவிட்டேன் அப்படின்னாரு. அவன் ஓடி போயிட்டார். அவன் பார்த்தேன், இவன் திரும்பி 1000 பேர் உண்டு பண்ணேன். பிரஜாபதின்னு என்ன அர்த்தம்? பிரஜைகளை உற்பத்தி பண்ணுறவன்னு அர்த்தம். அதான் பிரஜாபதி. தட்ச பிரஜாபதினு பேர் அவனுக்கு. அதான் முதல் பிரஜாபதி. ஆரம்ப காலம், இதெல்லாம் கிருதயுகம். 1000 பேர் உற்பத்தி பண்ண. திரும்பியும் 1000 பேர் வந்தோடனே நாரதர் வந்தார். நாரதர் வந்து
நான் இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிடுறேன். டேய் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும்டா, நல்லதாக சொல்லிக் கொடு அப்படின்னாரு. சரின்னு கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு அவங்களையும் துறவியாக்கிவிட்டேன். அவங்களையும் துறவியாக்கிட்டேன். கோச்சியே பார்க்கலாம். லட்சப்பிரச்சம் என்ன ஆர்டர் போட்டான்னு தெரியுமா? நீ ஒரு இடத்துல நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருக்க கடவாய். நீ ஒரு இடத்துல இருந்தால் தானே இவங்களை பிடிச்சிட்டு போய் கெடுக்கிற. நீ சுற்றிக்கிட்டே இருந்தா ஒருத்தன் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. சார் வாங்க பாடம் சொல்லி கொடுக்குறீங்க. சரி எங்கே இருந்து சொல்லி கொடுக்குறேன். நான் நின்னெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. பின்ன நான் போய்கிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே போவேன். நீங்கள் கேட்டுக்கிட்டே வரணும். எவனா வருவானா யோசிச்சு பாருங்க. நான் சொல்லிக்கிட்டே போவேன். இந்த ஆன்லைனில் சொல்கிறீங்கிற பாருங்க. ஒருத்தருக்கும் இதெல்லாம் உருப்பணுமா? உட்காந்து பாடம் சொல்லி உட்காந்து சொல்லிக் கொடுக்குறது தான் பாடம். அதான் பாடங்கிறது. அப்படி தான் உலகம் போல சொல்லிக் கொடுத்தேன். அப்படி தான் தட்சிணாமூர்த்தி உட்காந்தேன்னு சொல்லி கொடுத்தாரு. நான் நடந்தே சொல்லிக் கொடுப்பேன். நீ பின்னால் வேணா வருவானா? அதான் நீ நடந்துக்கிட்டே போடான்ட்டேன். சுற்றிக்கிட்டே இருறேன். ஒரு இடத்துல உட்கார நாரதர் ஒரு இடத்துல உட்கார மாட்டார், ஒரு இடத்துல நிற்க மாட்டார், போய்கிட்டே இருக்கும். அதான் நாரதர் சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. புரியுதா? நாரதர் ஏன் சுற்றுறான்னு பிரஜாபதி கொடுத்தது. அதனால அப்புறம் அவன் யாருக்கும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியல யோகம். அதனால் அப்புறம் இவன் பிறந்தவரெலாம் ஒழுங்காயிட்டாங்க. தெரியுதா? அதனால தான் சொல்கிறேன். பெண்பால் உகந்தலனேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோக இது வீடு இருக்கான்னு சாளரோ. அவன் அப்படி பெண்பால் ஆசை இல்லாமல் போயிருந்தான்னா இந்த உலகத்திலேயே பெண்கள் குழந்தை பெற்றிருக்க மாட்டாங்கப்பா. எல்லாம் யோகிகளாக போயிருப்பேன், எல்லாம் துறவாமல் இருப்பேன், உலகமே பாலவனமாக போயிருக்கப்பா அப்படின்னு சொன்னான். தானந்தமில்லான் தன்னை அடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்தை அழுத்து வைத்தான் காணேடி. அவன் தானந்தம் இல்லான், தனக்கு முடிவில்லை. அவனை போய் நான் அடைஞ்சேன். என்னை அவன் அடைஞ்சான். இந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்தை அழுத்து வைத்தேன். நான் எதில் சேர்ந்தேன்? எனக்கு என்ன ஆனந்தம் கொடுத்துருக்கான் பற்றியாங்கிட்ட அவன் யாருக்கு ஆனந்தம் கொடுத்து எல்லாரையும் பிடிச்சி வடிச்சு தான். அப்படி தான் இப்போ கேவர்கள் தான் சிதைச்சான், வடிச்சு தான், இப்படி தான் பார்த்தோம். ஆனால் நான் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதேன். அவனுக்கு அந்தம் கிடையாது, எனக்கு அந்தம் உண்டு. ஆனால் என்ன செஞ்சேன்? ஆனந்த வெள்ளத்தை அழுத்து வைத்தேன். என்ன போய் ஒன்றுக்கும் இல்லாத என்ன போய் ஆனந்த வெள்ளத்தில் அழுத்து வைத்தேன். அது என்னடி காரணம்? ஆனந்த வெள்ளத்தை அழுத்து வைத்த திருவடிகள் வானுந்து தேவர்களுக்கு ஓர் வான்பொருள்கான் சாளரம். என்ன நீ அந்த திருவடியை சாதாரணமாக சொல்ல? அது என்ன திருவடி தெரியுமா? தேவர்களும் காணாத திருவடி. பெரிய திருவடி, காணாத திருவடி. வானவர்களுக்கும் காண முடியாத திருவடி உங்களை வந்துச்சு. அதனால் அது சாதாரண விஷயம் இல்லடி, சாதாரண திருவடி இல்லடி. அது தெரிஞ்சுக்க. நங்காயுது என்னதவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணடே. இன்னொன்று, அவன் தோல் மேலே நரம்பு கட்டி ஒரு எலும்பு கூடு வச்சுருக்கேன். நரம்புனால் இணைச்சி, நரம்புனா ஏதோ ஒன்று இணைக்கணும். இப்போ பூ மாலைனா நார் இணைக்கும், பூவெல்லாம் மாலையாக தொடுத்துரும். அது மாதிரி நரம்பு இணைச்சி எலும்பெல்லாம் சேர்த்து ஒரு எலும்பு கூடு. அந்த எலும்பு கூட தோல் மேலே வச்சுருக்கானே அவன். அது என்னடி காரணம்? அப்படி நங்கா இது என்ன தவம்? அவன் ஒரு தவம் மாதிரி வச்சுருக்கேன். தோளில் என்ன வச்சுருக்கேன்? ஒரு பெரிய எலும்பு கூட வச்சுருக்கேன். தவம். நரம்போடு எலும்பு அணிந்து, நரம்பு எலும்பு எல்லாம் சேர்ந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணடி. கங்காளம்னா என்ன? எலும்பு கூடு. நீங்கள் சில லேபரேட்டரிக்கெலாம் போனால் ஒரு பெரிய கண்ணாடி பாக்ஸு கூட எலும்பு கூடு வச்சுருப்பான். பார்த்தீங்களா? ஒரு பெரிய எலும்பு கூடு அப்படியே கோர்த்து வச்சுருப்பேன். இப்போ கீழடியில் அப்படியே ஒரு எலும்பு கூடு எடுத்து கோர்த்துருக்காங்க. முழுமையான எலும்பு கூடு கிடச்சிருக்கு, ஒரு மனிதனுடைய எலும்பு கூடு. அது கிடைக்காது. அப்படி ஒரு எலும்பு கூடு தோல் மேலே வச்சுருக்கான். அது என்னடி? கங்காளம் ஆமாகள் காலாந்தர திருவர் தங்காலங்கிய தரித்தனன்கான் சாளரோ. அது ஏன் தெரியுமா எலும்பு கூடு வச்சுருக்கேன்? இந்த அயன் பிரம்மா இருக்கான்ல, பிரம்மாவுக்கு சாவு இல்லைங்கிறோம். திருமால் அவனுக்கு சாவு இல்லைங்கிறோம். அவங்களுக்கு சாவு உண்டு, தெரிஞ்சுங்க. பிரம்மாவுக்கும் சாவு உண்டு. இந்த பிரளயம் ஏற்படுதுங்கிற பாருங்க. பிரளயம் எப்போ ஏற்படும்னா, ஒரு பிரம்மா செத்தா பிரளயம் ஏற்படுங்கிறேன். ஒரு பிரம்மா அவன் பிரம்மாங்கிறதும் கோடிக்கணக்கான வருஷத்துக்கு இருப்பேன், ஆனாலும் சாவேன். பிரம்மாவுக்கும் சாவு உண்டு, திருமாலுக்கும் சாவு உண்டு. அப்படிங்கிறத அவர்களுக்கு காட்டுறதுக்கு தாண்டி அவன் எலும்பு கூட வச்சுருக்கேன். அவன் எலும்பு கூட வச்சுருக்க காரணம் என்ன? அவன் காட்டுற அவங்களுக்கும் காட்டுறான், உங்களுக்கும் ஒரு காலம் முடிவு வரும் அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான் தோல் மேலே வச்சுருக்கு. அதனால தான் இவன் தோலை தூக்கி ஆட்டுறது. தோலை தூக்கி ஆட்டுறது காரணம்னா அதை இந்த கல்யாணக்கார அப்படின்னு போனிடலாம். சில பொம்பளை என்ன செய்வாங்க, ரொம்ப விலை உயர்ந்த பட்டு கட்டிக்கிட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டான், இப்படியே போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பா. ஏன்? அந்த பட்டை காட்டணுமா? அங்கே இருக்கவளுக்கெல்லாம் சொல்லுவா, இங்கே
இருக்க பட்டா காட்டணுமா, அதுக்காக வந்து புறாவத்தியா அப்படின்னு அங்கே இருக்க பொம்பளை நான் பேசுகிறேன் கேட்டிருக்கேன். அது அந்த பட்டா அது அப்படி ஒரு தூக்கிட்டு வர வாவா தெரியுமோ அந்த பட்டாயத்தை எப்படி பட்டா தூக்கிட்டு போ இந்த காட்டணும். இந்த காட்டுறதுக்கு இப்போ காருன்னா ஒரு நல்ல புது கார் வாங்கிட்டோம்னா உடனே அதை பண்ண 10 பேர்ட்ட காட்டணும். புது சாமான் வந்தால் காட்டணும். ஒரு புது கட்டுறாங்க கட்டுதான் இப்போ கிரக பிரவேசம் வைக்கிற 10 பேர் காட்டுறது தானே. நம்மளோட பெருமையை நம்ம காட்டணும். பெருமையை சிறுமையை ஒருத்தரும் காட்ட மாட்டேன், அதான் மறைச்சிக்கிறதே. ஆனால் பெருமையை மட்டும் காட்டுவேன். எவனாவது இந்த இது நான் கட்டினேன் சார் 75 லட்ச ரூபா அது தெரியுது. 75 லட்ச ரூபா நமக்கு பார்த்தாலும் தெரியுது. அதுக்கு 65 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன் பேங்க்கில், அது எழுதி போட்டுக்காடோ இது பேங்க் லோன் 65 லட்சம்னு எழுதி போட்டார்னா எல்லாரும் ஆச்சலாம் பார்ப்பேன். சார் இது 65 லட்சம் கடனா சாருமே, 75 லட்சம் கட்டினான்னு கேட்க மாட்டேன், இது 65 லட்சம் கடனா, இது எப்போ சார் கட்டுவீங்க, இது எப்போ தீரும் அப்படிங்கிறேன். இது பாருங்க ஒரு வீடு இடிஞ்சு வச்சு மகாராஷ்டிராவில் ஒன்றும் காரணம் இல்லாமல் இடிஞ்சு வச்சுங்க. 10 வருஷம் தான் ஆச்சு. அந்த 4 மாடி தான் கட்டலாம், 4 மாடி கட்டடம் தான் 10 வருஷம் தான் ஆச்சு. அது எப்படிங்க இடியும்? அது எப்படி 10 வருஷத்துக்குள்ளே வீடு இடிஞ்சா அது 40 வீடு, அதுக்குள்ளே 40 வீடும் போச்சு. அப்படி அந்த 40 வீட்டுக்காரன் என்ன கடன் வாங்கியிருக்கேன் பேங்க்கில், எவ்வளோ கடன் இருக்கும் யோசிச்சு பாரு. ஒரு 40 வருஷம் 50 வருஷமாவது ஒரு வீடு இருக்கும். இப்போ நம்ம வீடுலாம் 100 வருஷத்துக்கு இருக்குது, பழைய காலத்தில் 150 வருஷத்துக்கு இருக்குது. கட்டுனா ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இருக்கணும், அப்போ தான் அடுத்த தலைமுறை வரைக்கும் தாங்கும். இவன் கட்டி முடித்தவன் ரிட்டையர் ஆகிறக்குள்ள கட்டணம் இடிஞ்சு வச்சுன்னா இவன் என்னன்னு கடன் கட்டுவாங்க. அதனால் சிறுமை தெரியாது, பெருமையைத்தான் எல்லாரும் காட்டுவாங்க. இவர் கங்காளத்தை ஏண்டா வச்சுருக்காரு அப்படின்னா, தோல் மேலே வச்சுருக்காரு. எதை ஒரு எலும்பு கூட்டை ஏண்டா வச்சுருக்காரு அப்படின்னா, அவங்க 2 பேரும் ரொம்ப விளக்குக்கு பிடிச்சவன், நம்மளை யாரும் அழிக்க மாட்டாங்க, நமக்கு அழிவில்லைன்னு இருக்கேன். தங்காலம் செய்ய தரித்தனன்கள் காலாந்தர திருவர். காலாந்தரம்னா காலம் முடிய காலம், அந்தம் காலம் முடிகிற காலம். இந்த இருவர் யாரு? பிரம்மா விஷ்ணு 2. தங்காலஞ்சிய தரித்தனன்றான். நம்முடைய காலம் அவனுக்கு முடியணும், தெரியணும். அதை காட்டுறதுக்கு தயார் நிற்கிறேன் வச்சிருக்கேன். காணார் புலித்தோல் உடை தலை ஊன் காடுபதி ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆரே. அடுத்த கதை. காணார் புலித்தோல் உடை, புலித்தோலை உடை அணிஞ்சிருக்கேன். தலை ஓட்டில் கபாலம், பிரம்மாவுடைய கபாலம், அதில் தான் ஊன்னா உணவு சாப்பிட்றேன். காடு பதி, அவன் இருக்க இடம் சுடுகாடு, ஆனாலும் அவனுக்கு இங்கு ஆட்படுவார். அப்படி இருந்தால் அவனை யாரு பின்பற்றுவா? அவன் பின்னால் யாராவது போவானா? யோசிச்சு பாருங்க. இங்கே ராஜாஜி பின்னாலெல்லாம் ரொம்ப பேர் போகலை. என்ன காரணம் அப்படின்னா, ராஜாஜி இந்த மாநாடுன்னு சொன்னால் முதலாளே வந்துடுவார். முதலாளி வந்து இந்த கணக்கேடு, என்ன வசூல், என்ன செலவு, கணக்கான மிச்சம் 2.5 வாய்க்கிருக்கு. இந்த 2.5 ஆட்டு இருக்கும்பார். வெறும் 2.5 யார்கிட்ட கொண்டா, அதையும் வர வைக்கலை, அதையும் மிச்சம் இல்லை, இப்படி விரட்டிக்கு நிற்பார். அந்த வேலை பார்க்குறவனே தான். ஒருத்தனுக்கு ராஜாஜி என்னடா ஒரு முதலாளி வந்து உட்காந்து கணக்கு கேட்குறாரு, அதை கணக்கு அங்கே, இந்த கணக்கு எங்கன்னு 4 செலவு பண்ணேன். நீங்கள் எப்போதுமே பொது வாழ்க்கையில் இருக்கவனு ரொம்ப கணக்கு கேட்கக்கூடாது, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கவனு ரொம்ப கணக்கெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்டால் சண்டை தான் வரும், கட்சி உடஞ்சி வரும், அவன் வேறு கட்சிக்கு போயிடுவேன். இது அவன் போவேன் 10 பேர்ட்டு பணம் வாங்குவேன், 2 ரூபா 1 பேர் 2 ரூபா எடுத்துக்குவேன், 2 சாமான் சாப்பிடுவேன். அதெல்லாம் உலகத்தில் இயற்கை. இதை ஊழல், இதான் ஊழல் இல்லை, அதான் இயல்பு. இதை போய் ஊழல்னு சொன்னோம்னா நம்மளாம் கட்சி நடத்த முடியாது, அது இயல்பு. அதனால் ராஜாஜிக்கு இதெல்லாம் தெரியாது. அங்கே போய் கணக்கு எடுத்தார், அதை எடுத்தா இதை எடுத்தா, இவன் சரியில்லை அவன் சரியில்லை, அவங்க எல்லாம் ராஜா சரியில்லைட்டாங்க. கடைசியாக ராஜாஜியை போச்சோன்னு காரணம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய அறிவாளி, எவ்வளோ பெரிய ஞானி, வியாசர் மாதிரி இல்லையா அவர் நல்லா ரொம்ப வருத்தப்படுவேன். ராஜாஜி இந்த நாட்டில் இவ்வளோ வருஷம் 94 வருஷம் வசூலோடு இருந்தார். அவர் இந்த நாட்டை அரசாலை கொடுத்து வைக்கல, எவ்வளோ காலம் அரசாண்டு கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அதுக்கு அப்புறம் கீழே இருந்த பதவி கேபினெட்டில் மந்திரியாக வந்தார், உள்துறை மந்திரியாக. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர், ஒன்று கீழே உள்ள பதவி. மேலே இருந்த பதவியிலேருந்து கீழே இருந்த பதவிக்கு வரமாட்டேன் அவர் அதுக்கும் வந்தார், சொன்னதுக்கா இருந்தார். அவர் நீங்கள் போங்கண்ணே, நான் போகாம அவர் சரி நான் போகிறேன்ட்டார். நீங்கள் இந்த குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார், அதை ஒன்று எல்லாம் சொன்னேன், நீங்கள் சரியில்லை, அது வாபஸ் வாங்கினேன். நான் வாபஸ் வாங்க மாட்டேன், அப்போ நீங்கள் வேற ஆள் வச்சுங்கன்னார் அவரே. உடனே அப்புறம் தான் காமராஜ் வந்தது அந்த ஆட்சிக்கு, தெரியுதா? அதனால் ரொம்ப கணக்கெல்லாம் கேட்கப்பட. இப்போ நம்ம பொண்டாட்டி புருஷங்க, நம்ம பொண்டாட்டி ஒரு 100 ரூபா கொடுத்து 100 ரூபாய்க்கு என்ன கணக்கு, 100 ரூபாய்க்குன்னா வாத்தாவோடு போயிடுவா.
என்ன வச்சுக்கோ 100 ரூபாய்க்கு இப்படி கடை கேட்குறது, 100 ரூபாய்க்கு 104 தடவை கடை கேட்குறது. சரி சரி வச்சுக்க அப்படின்னா போயிடலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கடை கேட்கக்கூடாது, ரொம்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது, ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. ஆனாலும் அவனுக்கு எங்கே ஆட்படுவாராடி. அவன் என்ன புலி தோலை அணிஞ்சிக்கிட்டு இருக்கேன், காட்டில் இருக்கேன், கபாலத்தில் சாப்பிட்றேன், இவன் பின்னால் யாரடி போவான் அப்படின்னு கேட்குறான். இவனை யார் ஃபாலோ யார், இவனுக்கு யார் பின்னால் அப்படின்னு கேட்குறான். ஆனாலும் கேளா அயனும் திருமாலும் வானாடர் போவும் வழியடியார் சாளரம். அவனுக்கு பின்னால் யார் போவான்னு கேட்குறியா? யார் போனா தெரியுமா? பிரம்மா போனார், அப்புறம் திருமால் போனார், அப்புறம் வானாடர் கோ தேவர்களுக்கே தலைவே தேவேந்திர அவன் போனாண்டி. அவன் பின்னால் யார் போவான்னு நீங்கள் கேட்குற. ஆமாம், காந்திக்கு பின்னாங்க அரசுண்டை கட்டிக்கிறாரு பக்கிரி, இவர் பின்னால் யார் போவான்னு? அவர் பின்னால் நேரு போனார், பட்டேல் போனார், ராஜாஜி போனார், அவ்வளவு பெரிய பெரிய தலைவர், மோதிலால் நேரு போனார், தாகூர் போனார். அப்படி பேர் அவர் பின்னால் என்ன போனாங்க. அவர் அரசுண்டு தான் கட்டிக்கிட்டு இருந்தார், ஆசிரமத்தில் தான் இருந்தார். அந்த ஆசிரமத்தில் வசிக்கிறதுக்கு வெளிநாட்டிலேருந்துலாம் வந்தாங்களே. சிவருமான் அப்படி இருக்காரு, இவர் பின்னால் யார் போவானே? அவர் பின்னால் யார் போவான்னு கேட்குறியா? அவர் பின்னால் திருமால் போனார், பிரம்மா போனார். அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு. எல்லாருக்கும் பின்னால் எல்லாரும் போக மாட்டார்கள். மலையறையன் பொற்பாவை வாழ் முதலாள் பெண்திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது என்னேடி. கேட்குறா. மலையறையன் பொற்பாவை, அதான் இமவான் மலையறையன், மலைக்கு ராஜா. அவருடைய பொற்பாவை மகள் யார்? பார்வதி. வாழ் நுதலாள், நல்ல அழகான நெற்றி, பெண் திருவை, பெண்கள்லேயே அவள் தான் திருமகள். அவளை உலகறிய தீவேடும், உலகம் காணும்படியே கல்யாணம் பண்ணால, அக்னி சாட்சியே கல்யாணம் பண்ணால. அது என்னடி, எதுக்குடி, அது எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான்? இவன் என்ன, இவன் கூட்டிகிட்டு போனேன், இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்? உலகறிய தீவ, உலகம் தெரியும்படியாக கல்யாணம் பண்ணிட்டானே, அது என்னடி? உலகறிய தீவாளாவது ஒளிந்தனேல் அப்படி அவன் செய்யலை. உலகமறிய கல்யாணம் பண்ணினா பண்ணலைன்னா உலக அனைத்தும் கலை நவின்ற பொருட்கள் எல்லாம் கலைங்கினுங்கான்னு சாடலோ. உலகத்தில் இருக்கிற மரபுகள்லாம் கெட்டு போயிட முடியும், கலைஞானமெல்லாம் கெட்டு போயிட முடியும். அம்மா, நீங்கள் எதுக்காக இவ்வளோ பேரை கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா, அது உலகத்துக்காக, அது ஒரு எடுத்துக்காட்டு. அவன் அதுக்காகத்தான் கல்யாணம்னா இப்படி நடக்கணும் அப்படின்னு நடத்தி காட்டினேன். இல்லைன்னா எல்லாம் குழம்பி போக முடியும். இல்லைன்னா கல்யாணங்கிறது கலைங்கிறது எல்லாம் குழம்பிப்போம், மரபுகள்லாம் அழிஞ்சு போயிடும். அப்படி ஒரு மரபை நிலநாட்டுறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கல்யாணம். இல்லைன்னா ஒரு கல்யாணத்துக்கு எதுக்காக எவ்வளோ செலவு செய்யணும் யோசிச்சு பாருங்கள். இப்போவும் கல்யாணம்னா எவ்வளோ செலவு செய்யலாம், எத்தனை நாள் வேலை பார்க்கலாம், எவ்வளோ வேலை பார்க்குறோம். என்ன காரணம்? ஏன்னா ஆயிரங்காலத்து பயிர் அப்போ தான் நிற்கும். இப்போ இருக்கிற கல்யாணங்களில் அந்த பிள்ளைகளுக்கு அதனுடைய மரபு தெரியல, மதிப்பு தெரியல, கல்யாணம் மாப்பிள்ளை ஒன்றுக்கு தெரியல. அதனால் அந்த கலை நவீன்ற மரபெல்லாம் அப்படி கலங்குது, இப்போ அப்படி கலங்கி போகும் அப்படிங்கிறார். தேன் புக்க தன் பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான் புக்க நட்டம் பயிலும் முதல் என்னடி. அது சரி, தில்லை சிற்றம்பலவன் அவன் சிதம்பரத்துக்குள்ள புகுந்து அவன் ஏண்டி நட்டம் பயிரான், அவன் ஏண்டி நடனம் ஆடுறான் அப்படின்னா, தான் புக்கு நட்டம் பயின்றலனில் தரணியெல்லாம் ஊன் புக்க வேர்க்காளிக்கு ஊட்டாங்கான்னு சாடலும். அவன் தில்லையில் வந்து அவன் ஆடலைன்னா அங்கே ஒருத்தி ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருக்கா. ஆறு தில்லைக்காளி, தில்லைக்காளி ஆடிக்கிட்டு இருக்கா. அவன் அப்படியும் சாப்பிட்டுருவா ஐயா, அப்படியும் அவன் சொல்கிறான்ல, சீக்கிரம் போய் சாப்பிடுங்கப்பா, இல்லைன்னா 6 ரூபா வந்திருக்கேன், வந்து சாப்பிட போயிருக்கேன். கல்யாணத்தில் நம்மளெல்லாம் தனியாக அவன் சொல்லுவேன், சார் சீக்கிரம் போய் சாப்பிடுங்க சார், அப்புறம் 6 கூட்டமெல்லாம் வந்திருக்காங்க, அவெல்லாம் உள்ளவனா, அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, போய் சாப்பிடுங்கிறேன். அதனால் நம்மளை முன்னால் பந்தியில் கொண்டு வர்றேன். காரணம் என்னென்னா எவ்வளோ சாப்பிட்றேன். அங்கே தில்லையில் ஒருத்தி ஆடிக்கிட்டு இருக்கா. அதான் ஆடினா பசி ரொம்ப வரும். அவள் தான் தில்லைக்காளி. அவளுக்கு ஊட்டாங்கான்னு சாலதோ, அவளுக்கு உணவாக போயிடுறது. அதனால அவன் வந்து அங்கே தான் புக்கு நட்டம் பயின்றான். கடகரியும் பரிமாவும் தேர் முகந்து ஏறாதே இடவ முகந்து ஏறியவார் எனக்கரிய எம்பேடி. அவன் கடகரி அப்படின்னா யானை, பரிமா அப்படின்னா குதிரை, யானை குதிரை இதெல்லாம் தேர், இதுகள்லாம் ஏறுவேன். அவன் இவன் எதில் ஏறினேன்? இடவ முகந்து ஏறினவன். அவன் ஒரு ரிஷபத்து மேலே, ஒரு காளமாட்டு மேலே, எவனா காளமாட்டு மேலே ஏறுவான் ஐயா. ஒரு இவ்வளோ பெரிய நடராஜா, இவ்வளோ பெரிய ராஜாவே சிவராஜா, இவன் போய் ஒரு காளமாட்டில் ஏறலாமா? அவங்க என்ன தடமதில்கள் அவை மூன்றும் தடல் எரித்த அந்நாள். ஏன் தெரியுமா அவன் ரிஷபத்து மேலே ஏறினேன்? ஒரு நாள் முப்புறம் எரித்தான். 3 தேவர், 3 அசுரர்கள், 3 பேரும் ஒரு வரம் வாங்கியிருக்கேன். பொற்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, அப்புறம் இரும்பு கோட்டை, 3 கோட்டையில் அவங்க இருக்கேன். அவன் என்ன வரம் வாங்கினேன்? நாங்கள் 3 பேரும் ஒரு கோட்டில் வர்ற போதே இங்கே அம்பு ஓட்டு எரிக்கலாம், கொல்லலாம்.
இல்லைன்னா எங்களை எரிக்க முடியாது. ஒரு செகண்ட் தான் நாங்கள் 3 பேரும் ஒரு கோட்டில் நிற்போம்னு சொன்னாங்க. சரின்னு சிவபெருமான் கொடுத்தாரு வரோம். இப்போ என்னாச்சு? 3 பேரும் அடம் பண்ணுறான். உலகத்தையெல்லாம் அழிக்கிறாங்க, அவங்கள அழிக்கணும். 3 பேரும் ஒரு கோட்டில் வந்தேன். அப்போ அவன் ஒரு காளை மேலே போகணும். அப்போ யார் தெரியுமா அவனுக்கு காளையாக வந்தா? திருமால் தான் வந்தேன். திருமால் காளையாக வந்தேன். அந்த காளையில் ஏறி உட்காந்து அம்பு போட்ட ஒரே அம்பு தான் 3 அடிச்சது. அவ்வளோதான், எரிஞ்சு வச்சு போகணும். திரிபுரம் எரித்து விரிசலை கடவுள்னு சொல்லுவார். திரிபுரம் எரித்ததை திரிபுரம் ஒரே செகண்ட் 3 எரிஞ்சு வச்சு, ஒரு செகண்ட் தான் தெரியுதா? அதனால் திரிபுரம் எரித்த விரிசலை கடவுள். திரிபுரத்தை அவர் இடபோமதாய் தாங்கினான் திருமால்கான் சாளரும். அன்னைக்கு திருமால் யாரா வந்தாவன்? அவன் ரிஷபமா வந்தாப்பா. அதனாலவே இப்போ அவன் ரிஷபத்தில் ஏறான். அந்த அடையாளம் தான் இன்றைக்கு அவன் ரிஷபத்தில் ஏறுகிறான். நன்றாக நால்வர்க்கு நான்மறையின் உட்பொருளை அன்றாளின் கீழ் இருந்து அறமுறைத்தான் காணேடி. சரி சரி, நான் ஒரு ஆலமரம், கல்லாலமரம், அதுக்கெல்லாம் 4 பேர் சனகாதி முனிவர், சனக சனந்தன சனாதன சனத்குமாரன் 4 சனகாதி முனிவர், பழைய காலத்து ஆரம்ப காலத்து முனிவர். அந்த முனிவர்கள் 4 பேர் உட்காந்தாங்க எங்கே? ஆலமரத்துக்கு கீழே. இவன் ஏண்டி அங்கே உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்தேன்? என்னை உட்கார காரணம் டேபிள் இல்லையா, சேர் இல்லையா, மண்டபம் இல்லையா, ஃபேன் இல்லையா, லைட் இல்லையா? என்னடி இவன் ஒரு மரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த 4 பேருக்கு அப்படி ஏண்டி அவன் அறமுறைத்தான்? அப்படி ரொம்ப எளிமையாக அறமுறைத்தான்ல. அறமுறைத்தான் என்னே அன்றாளின் கீழிருந்து அறமுறைத்தான் காணேடி. ஆக்சுவலா அன்றாளின் கீழிருந்து அங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் அவன் அன்னைக்கு ஆலமரத்துக்குள்ள சாதாரணமாக சொன்னாலும் கொன்றான்கான் புறம் ஒன்றும் கூட்டோடே சாழலே. அவன் என்ன செய்ய அன்னைக்கு சாதாரண நாள் இல்லைங்க. அவன் இருந்த இடத்துலேருந்து அம்பு போட்டேன், 30 எரிச்சு விட்டான்லவன். அவன் உட்கார்ந்து இருந்தது ஆலமரம் தான், அங்கேருந்து அறமுறைச்சான். ஆனால் அந்த அறமுறைச்ச ஆள் சும்மா ஒரு அம்பு தாயா போட்டேன், 30 எரிச்சு விட்டேன். அப்போ அவனுடைய மரம் எப்படி இருக்கு பத்தியா? அறமுறைத்தது அவன் எங்கே உட்காந்து சொன்னேன்? ஆலமரத்துக்களை எளிமையாக. ஆனால் மரம் செஞ்சது வானத்தில் 30 எரிச்சான்ல. அப்போ அவனுடைய அறமும் மரமும் எப்படி இருக்கு பத்தியா? அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பலிதிரியும் நம்பனையும் தேவன் என்று நண்ணுமுது என்ன. சும்மா அம்பலத்தில் போய் கூத்தாடிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு அம்பலமாக போகிறேன், அங்கே போய் கூத்தாடுறேன், கையில் கபாலம் வச்சுருக்கேன், அதில் போய் பலி கேட்குறேன். பலினா உனக்கு பிச்சை கேட்க. இப்படி போய் பலி வாங்கி பிச்சை வெட்டி சாப்பிட்றானே, இவனை எப்படி தேவன்னு சொல்கிறது? இவனை நம்பனையும் தேவன் என்று நண்ணுமது என்ன. அவனை போய் நம்ம எப்படியாவது பக்கத்தில் போகிறது, அவனை சேர்றது எப்படி? நம்பனையும் ஆமாகள் நான்மறைகள் தாமரையாய் எம்பெருமான் ஈசாவென்று ஏத்தியனகான்தான். நீ அவன் நம்ம எப்படி போகிறதுங்கிறிய? இந்த 4 மறைகள் இருக்கே, அந்த 4 மறைகள் அவனை தாண்டி ஈசாங்குது. இந்த உலகத்திலே மொத்தம் 4 மறை தாண்டி, அந்த 4 மறையும் அவரை தாண்டி ஈசான்னு சொல்லு. மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டு விட்டாங்க. மகாத்மா காந்தியை சுட்டு கொண்ட உடனே உலக தலைவர்கள்லாம் வருத்தப்பட்டு பதில் பேசுகிறேன். அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவரான ட்ரூமன் தான், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி. அவர் என்ன சொன்னார்? மனித இனத்தினுடைய மாபெரும் தலைவர் இறந்து விட்டார், மறைந்து விட்டார், இழந்து விட்டோம். மனித இனத்தினுடைய மாபெரும் தலைவரை மகானை நாம் இழந்து விட்டோம். அதான் பிகஸ்ட் ட்ரிபியூட்னு சொல்கிறேன். மனித இனத்துக்கே அவர் ஒரு மாபெரும் தலைவர்னு அவர் ட்ரூமன் சொன்னேன். அவன் யார்? அவன் தான் அணுகுண்டை போட்டு யுத்தத்தை நிறுத்தினவன். அப்பேற்பட்ட ட்ரூமன் அதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்றாரு. ட்ரூமன் இவ்வளோ பெருமையாக அவரை பற்றி சொன்னார் அப்படின்னு. இறந்தவொன்னு எல்லாரும் இரங்கல் செய்தி சொன்னார்கள். அதில் ட்ரூமன் சொன்னது ரொம்ப உயர்ந்தது. அவர் பிச்சைக்காரன் மகாத்மா காந்தி. ஆனால் மனித இனத்தினுடைய மாபெரும் மகான் அப்படின்னு ட்ரூமன் சொன்னார். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. நம்பனையும் ஆமாகள் நான்மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தியனகான். அதுக பார்க்கல இவனை, தெரியுதா? அதுக பார்க்கல, அந்த வேதங்கள் இவனை பார்க்கல. ஆனால் அதுகள்லாம் இவனைத்தான் ஈசா என்று அவை ஏற்றி பணிகின்றன. சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாடி நலமுடைய நாரணர் கண்டு அருளியவார் என்ன ஏடியர். சலந்தரன் ஒருத்தன், ஒரு அசுரம். ஜலந்தரம், ஜலம்னா தண்ணிக்குள்ளேயே கிடப்பாங்க. தண்ணிக்குள்ளே இருந்து எல்லாரையும் கொள்ளுவேன். சில பேர் வெளியிலேருந்து கொள்ளுவேன், சில பேர் மறைஞ்சு நின்று கொள்ளுவேன், சில பேர் பதவியிலேருந்து கொள்ளுவேன், சில பேர் தண்ணிக்குள்ளே இருந்தே கொள்ளுவேன். யார் எப்படி சொல்லுவேன்? அசுரர்கள் எப்படி மாயந்தானே. ஜலந்தரன்னு ஒருத்தன் தண்ணிக்குள்ளே இருந்தே கொள்ளுவேன் எல்லாரையும். அதனால் அவனை கொல்லணும்.
அவனை கொல்ல முடியலை. சிவபெருமான் என்ன செஞ்சார்? அப்போ தான் சக்கரப்படை கொண்டு வந்தார். அப்போ தான் அவருக்கு சூரம் தான் படை, ஆனால் சக்கரப்படை கொண்டு வந்தார். ஏன்? அவன் தண்ணிக்குள்ளே ஒளியிறேன், சூரத்தை போட்டால் நேராக தான் போய் தாக்கும், பின்னாலே போகாது. சக்கரப்படை தான் கிருன்னு போய்கிட்டே இருக்கான், பின்னாலே போகும். அவன் தண்ணிக்குள்ளே எங்கே போனாலும் போயிடும், சக்கரப்படை எங்கே போனாலும் போயிடும். அவன் தண்ணிக்குள்ளே போனால் சக்கரப்படை பின்னாலே போய் அவனை அறுத்துச்சு, அவனை கொண்டு வச்சு. அந்த சக்கரம் அவர்கிட்ட இருக்குது. அப்போ தான் சிவபெருமான் சக்கரத்தை கொண்டு வந்தார். அவரை யாருக்கடா கொடுக்கலாம், எப்படா கொடுக்கலாமான்னு கையில் வச்சுருக்கிறாரு. அவர் கையில் வச்சுருக்கிறதே கொடுக்குறதுக்கு தான். சில பேர் கையில் வச்சுருக்கிறது மறைக்கிறதுக்கு, கொடுக்க மாட்டேன் ஜாமானத்தில், எதாக இருந்தாலும் கொடுக்க மாட்டேன், உள்ளே வச்சுருப்பேன். நம்மகிட்டலாம் கிடையாது சார், நானும் வேலை சார், எங்கிட்ட ஒன்றும் கிடையாது சார், நீங்கள் நம்மளெல்லாம் விட்டுருங்க சார் அப்படிமே. இவன் கையில் வச்சுருக்கிறது கொடுக்குறதுக்கு. யார் கொடுக்கலாம் பார்த்தாரு, உடனே திருமால் கொடுத்துட்டார். ஏன் கொடுத்தாரு தெரியுமா? திருமால் திருவிழிமலையில் சாமியை வணங்குறார். சிவபெருமானை பூ போட்டு, தாமரை பூ போட்டு வணங்குறார். 1000 பூ போடணும். 1000 பூ போடுறது ஒரு பூ குறைஞ்சி வச்சு, ஏன்னா எண்ணிக்கையில் விட்டுட்டாரு. அதனால் ஒரு பூ காணும், குறைஞ்சி வச்சு தண்டு கண்ணை பறித்து போட்டார். கண் தாமரை தானே கண், அதனால் தாமரையாக போட்டார். சரி, நமக்கு கண்ணை கொடுத்தாண்டாவே, அதனால் அவனுக்கு நம்ம சக்கரத்தை கொடுப்போம்டா அப்படின்னு சக்கரத்தை கொடுத்த இடம் திருவிற்குடி. திருவிற்குடின்னு திருவாரூர் பக்கத்தில் நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். இப்போ நான் சொன்ன இடத்துக்கெல்லாம் திருவிற்குடியில் தான் சக்கரத்தை கொடுத்தது. சக்கரம் அங்கே தான் தயார் பண்ணி ஜலந்தரனை அழித்தது, திருவாரூருக்கு பக்கம் திருவிற்குடி. ஆனால் இவருக்கு கண்ணை பறித்து அவன் போட்ட இடம் திருவிழிமலை. வீழினா விழி, திருவிழிமலை. அதனால் நலமுடைய நாரணற்கண்டு அருளியவார் என்னேடி ஏண்டி அவன் அந்த ஜலந்தரனுடைய உடலை அடித்தாரே, அந்த சக்கரத்தை ஏண்டி இவனுக்கு கொடுத்தாரு திருமாலுக்கு? நலமுடைய நாரணந்தன் நயனம் இழந்து அரணடிக்கு அலராக இட ஆழி அருளினன்கான் சாலரான். கண்ணை பறித்து சாமிக்கு மலராயிட்டானே, நம்முடைய சிவபெருமானுக்கு மலராயிட்டானே திருவிழிமலை, அதுக்காக தாண்டி கொடுத்தாரு. அவன் கண்ணை கொடுத்தேன், இவர் சக்கரத்தை கொடுத்தாரு. அதாண்டி விஷயம். அம்பரமாம் புள்ளித்தோல் ஆளாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய எம்பேடி. அம்பரமாம் புள்ளித்தோல், புலித்தோல் அணிஞ்சிருக்கேன். ஆளாலம் ஆரமுதம், விஷத்தை அமுதமாக உண்ட. எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய எம்பேடி. ஏண்டி அவனுக்கு ஒரு உடை இருக்கா? புலித்தோல் அணிஞ்சிருக்கேன். ஒரு சாப்பாடு இருக்கா? நஞ்சை குடிக்கிறேன். இது என்னடி பெரிய சாமர்த்தியம், இது என்ன பெரிய சாமர்த்தியம் சிவபெருமானுக்கு அப்படின்னா, எம்பெருமான் ஏது உடுத்து அங்கு ஏதமுது செய்திடனும் தம்பெருமன் தம் பெருமை தான் அறிய தன்மை என்கான் சாளரோ. உனக்கு தெரியாதா அவன் எதை குடிச்சான் என்ன, எதை குடித்தா என்ன? ஆனால் அவனுடைய பெருமை அவனுக்கு தெரியாதுடி. அவனுடைய பெருமை அவனுக்கு ஐன்ஸ்டீன் அந்த காலத்தில் நிறைய கண்டுபிடிச்சாரு. தெரியுதா? அணுகுண்டை கண்டுபிடிச்சவர் அவர் தான் ஐன்ஸ்டீன். அப்படி ஆனால் பித்தான்லாம் சரியாக போட்டுக்க மாட்டானா, பித்தான் பாதி பித்தான் திறந்துருக்குமா. என்ன காரணம், என்ன சார் பித்தான்லாம் அப்படின்னா, ஓ நான் போடலையா அப்படி. ஏன்னா அவருக்கு பித்தான் போட்டதே தெரியாதுங்க. அது மாதிரி அவன் எடிசன் 1000 முறை ட்ரை பண்ணி தான் இந்த பல்பை கண்டுபிடிச்சேன். அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவனை கொண்டா சாப்பாடெல்லாம் வச்சுட்டு போயிருப்பாங்க. சாப்பாடு பலகாரம் டீ எல்லாம் காற்று அந்த வேலைக்கு வரணும் வச்சுட்டு போயிடணும். அவனுக்கு குடித்ததே தெரியாது, சாப்பிட்டது நானே சாப்பிடலையாமே. அடுத்த வேலை முதல் வேலையை சாப்பிட மாட்டேன். நம்மளுக்கு ஏன் என்ன வேலைன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளாக இருந்தால் சாப்பாட்டில் தான் கவனமாக இருக்கும். ஆனால் அவனுக்கு அந்த ஞாபகமே எம்பெருமான் ஏதுடுத்தாங்கு ஏதமுது செய்திடினும் தம்பெருமை தான் அறிய தன்மையன்கான் சாலம். அவன் எதை உடுத்தினாலும் எதை சாப்பிட்டாலும் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. தன் பெரும் அவனுக்கு தெரியாதுடி. அருந்தவருக்கு ஆளின்கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவருக்கு அருளுமுது எனக்கரிய ஏம்படி. தவசிகள், அதான் ஜனகாதி முனிவர்கள், அவங்களுக்கு கல்லாண மரத்தில் கீழே உட்காந்து அவன் என்ன செஞ்சேன், தவசிகளுக்கு சொன்னான்ல, பாடம் சொல்லி கொடுத்தாங்க. இருந்தவருக்கு அருளுமுது எனக்கு. அவங்களுக்கு என்னடி சொன்னேன் அப்படின்னா, அருந்தவருக்கு அறமுதல் 4 அண்டருளி செய்திலனேல். அன்னைக்கு அந்த 4 பேரை உட்காத்தி வச்சு அவன் சொல்லிக் கொடுக்குறேன்னா, திருந்தவர்க்கு உலக இயற்கை தெரியாகான்னு சாளர். அந்த தவசிகளுக்கு உலக இயற்கையே தெரியாது போயிடும். அவன் பாடம் சொல்லி கொடுக்க நமக்கு என்ன தெரியுது? ஏன் நம்மளை கொண்ட பள்ளிக்கூடத்தில் விட்டுறான்னு தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்தில் விட்டுறதுக்கும் வீட்டில் உட்காந்து படிக்கிற என்ன வித்தியாசமா? பள்ளிக்கூடத்தில் விட்டா தான் 10 பேருக்கு பழக தெரியும். 10 பேரோட உலக இயற்கை அப்போத்தான் தெரியும். 10 பேரோட பழகினா தான் உலக இயற்கையே தெரியும். 10 பேரோட பழகலைன்னா அதான் பள்ளிக்கூடம். ஸ்கூலிங்கண்ணா 10 பேரோட பழகிறது. சரி, நீ பள்ளிக்கூடத்துக்கு வர்றது பாடம் முடிக்கிறீங்களா, ஸ்கூலிங்களா? ஸ்கூலிங்னா என்னென்னா எல்லாரோடையும் பழக தெரியும். சும்மா போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். சில பேர் திருடிக்கிட்டே இருப்பேன், சில பேர் கொட்டிக்கிட்டே இருப்பேன்.
சில கிறுக்குதான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவனையெல்லாம் திருத்துறது 10 பேரை பாரு, அவன் எப்படி இருக்கான் பாடுறா, இந்த பிள்ளை எப்படி படிக்கிற பாடுறா, இவன் பாரு எப்படி ஓடுறான், எப்படி விளையாடுறான், எவ்வளோ டீசெண்டாக வர்றான் பாடுறா, பார்த்துக்கலாம், ஒருத்தன் எப்படி நீ இருந்தா இருக்கியடா சொல்லி கொடுக்குறது. புரியுதா? இதை திருந்தவர்க்கு உலக இயற்கை தெரியாகான் சாரன். அவன் தவசியாக இருக்கலாம், ஆனால் தவசி இலக்கிய விட உலக இயற்கை தெரியாமல் போயிடும். ரொம்ப பேர் தவசியாக இருப்பாங்க, உலக இயற்கை தெரியாதுங்க. உலக இயற்கை ரொம்ப பேருக்கு தெரியணும். அவன் தான் பெரிய தலைவர்களாக வர முடியும் என்று சொல்லி, அதனால சிவருமான பெரிய தலைவனாக நாம், அவன் தலைவனாக தான் நம்ம என்று அவர் தலைவர் அப்படிதான் சொல்கிறோம். அப்படி தலைவனாக அவன் வந்தான் என்று அவனுடைய பெருமையை அங்கேருந்து புத்த மதத்தினுடைய துறவிகளோடு வந்தாலே புத்த மத இளவரசி நம்முடைய மாணிக்கவாசகரால் பேசுகிற சக்தி பெற்ற அவ சொன்னா இவ்வளவு, அவ சொன்னாலா இல்லையா? மாணிக்கவாசகர் சொன்னதை இதை நாடக பாணியில் ஒரு புது விதமாக இதை புது பாங்கில் அமைத்திருக்கார். ஆனால் எல்லாம் சிவருமானுடைய திருச்செயல்கள் தான் என்று சொல்லி இதை நல்லா கேட்பதற்கு வாய்ப்பாக நமக்கு நடத்துகிற அன்பிற்குரிய முத்துராமன் அவர்களுக்கும் இதை நடத்தி வருகிற நம்முடைய அன்பிற்குரிய அண்ணாமலை கழகம் தம்பதிகளுக்கும் என்னுடைய நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் கூறி எல்லோருக்கும் எம்பெருமான் எல்லா நலமும் வளமுறை பிரார்த்தித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.